விட்டு செவரில் அடிக்கணும் ஒரு நோட்டீஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்க எடுக்கணும் அடிப்பான், மூடி வச்சு போட்டு திறக்கப்படாம திறப்பான். சும்மா நிக்கிற பிள்ளைகளுக்கு காதல் தினத்தை ஞாபகப்படுத்துறேன். என்னண்டு நாளைக்கு 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே, தெரியும் தானே? தெரியாது சார். ரோட்டுக்கு வட்டக்காரங்க போல அப்படின்றார். உண்மையாக ரோட்டுக்கு வட்டக்காரங்க ஏலாம். பொம்பளை பிள்ளைகள் மறந்தாலும் பொடிய மாதிரி மறப்பானா? போன வருஷம் இருந்து காத்துக்கிறிக்கான் அவன். எப்படா ஒரே காலண்டா பெரட்டி பெரட்டி. இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானது, பெண்களுக்கு ஆபத்தானது. இந்த போன் கலாச்சாரம் பெண்களுக்கு ஆபத்தானது. ஒன்று காணா ரெண்டு, இன்னைக்கு ஒன்று காணா ரெண்டு, ஒன்றுல 2 சிம்மு தான். பிள்ளைக்கு போன வேண்டி கொடுக்கணும், 2 சிம்மை போட்டு கொடுத்த என்ன அர்த்தம்? 2 புருஷனை பிடிச்சு கொடுத்த அர்த்தம். பருவ வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் வாலிப பருவம். நல்லவனாகிறதுக்கு 4 ரவுடி தேவைப்படுது இன்னைக்கு சிலருக்கு. அவன் 4 பேருக்கு நல்லது செய்யணும், பெரிய ஒரு பதவியில இடம் பிடிக்கணும், மக்கள் வாக்கு எடுக்கணும் சொன்ன மக்கள் சிலர் கூடைகளை உடைக்கத்தான் வேணும். இருந்துச்சு இந்த பெண்களுக்கு மரியாதை. பிப்ரவரி 14 சவுக்கடி வாங்கிய பெண் மரியாதைக்குரியவளாக இருந்தார். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரோமர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா? லூபஸ் காலியா டே. கொழும்புல சோனகர் தெருவில் ஒருத்தன் விளையாடிட்டு போய்தான். வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு. மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? இறுதி உரையாக காதலர் தினமும் அந்நிய கலாச்சாரமும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில குறிப்புகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். காதலர் தினம் என்பது ஒரு கலாச்சார திணிப்பாகத்தான் நம்முடைய சமூகத்திலேயும் அந்நிய சமூகத்திலேயும் புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மையமாக வைத்துத்தான் காதலர் தினமும் அந்நிய கலாச்சாரமும் என்ற ஒரு தலைப்பை இதற்கு நாம் வைத்திருக்கின்றோம். பொதுவாக இந்த கலாச்சாரங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தின் இளைஞர்கள் யுவதிகளிடமும் தான் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இளைஞர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதில் தொடங்கி காதலர் தினம், அந்நிய கலாச்சாரம் என்பது வரைக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை இந்த குறுந்திரை மூலம் நாம் நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மிஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களை இறைவன் உங்களுடைய தாய் வயிற்றிலிருந்து ஒன்றும் தெரியாதவர்களாக வெளியாக்கினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒன்றும் தெரியாதவர்களாக நாம் பிறந்திருக்கின்றோம். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அதற்கு பிறகு உங்களுக்கு செவிப்புலன், பார்வை புலன், சிந்திக்கும் உள்ளம் என்பவற்றை பிறகு ஆக்கி இருக்கின்றான், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம் என்பதற்காக. சூரத்து நஹல் 78வது வசனம். இந்த வசனத்துல மனித பிறப்பு என்பதே ஒன்றும் தெரியாம பிறக்கிறது என்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையும், தன்னுடைய தாய்ப்பாலை தேட முடியாத ஒரு நிலையும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஒரு குழந்தை வளர்ந்தவுடன் உடனடியாக அது எழுந்து உட்காராது. அப்படித்தான் நாம் உட்கார வைத்திருந்தால் கூட அது விழுந்து விடுகிறது. ஆனால் ஒரு முட்டையிலிருந்து வரக்கூடிய ஆமை குஞ்சுகளை பாருங்கள், அது வெளியே வந்தவுடனே கடலை நோக்கித்தான் ஓடுகிறது. ஏன் அது எதிர் திசையை நோக்கி ஓடுவதில்லை? அதற்கு அந்த அளவுக்கு பகுத்தறிவு இல்மு இருக்கிறது. ஏனைய உயிரினங்களை பொறுத்தவரை
அது பிறந்தவுடனே அதுக்குரிய உணவை தேடக்கூடிய ஆற்றலும் உணவு எங்கே இருக்கிறது என்பது அதுக்கு தெரிந்த ஒரு விடயமாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால மனிதன் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிறக்கும்போது பலகீனமானவன், புற அறிவாளி தான், பிறக்கும்போது பலகீனமானவன்ங்கிறது தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷையா. பிறக்கும்போது ஒன்றும் தெரியாம நீங்க பிறந்தீங்கங்கற அல்லாஹ். ஒன்றும் தெரியாம பிறந்தீங்க, பிறகு உங்களுக்கு செவிப்புலன், பார்வைப்புலன், சிந்திக்கும் ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் தந்தாண்டு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பிறந்த மனிதன் படிப்படியாக வளர்ந்து ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான், ஒரு நல்ல நிலைக்கு அவன் வரான். அந்த நிலைகள்ல ஒரு மனிதன் வாலிப பருவத்தை அடைந்து மிகப்பெரிய சாதனைகள் புரியறதை நாம் பார்க்கிறோம். அதுல இந்த வாலிபம் என்கிறது அந்நிய கலாச்சாரங்களை அமுல்படுத்துறதுக்கு, செல்வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு தகுதி உள்ள ஒரு பருவம் தான் அந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்துக்கு எல்லாம் என்ன, அதுக்கு வயசு என்ன அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. டீனேஜ் வயசுன்றாங்க, அதாவது 13 இருந்து 19 வரைக்கும் அப்படின்றாங்க. அப்ப 19 வரைக்கும் டீனேஜ் வயசு தான் வாலிப பருவமா? அதுக்கு வாத பிரதிவாதங்கள் வைக்கப்படுது. ஒரு சிலர் கல்யாண வயசு அப்படின்றாங்க. கல்யாண வயசை ஊர்ஜி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நாட்டுல சில ஊர்களில் கல்யாண வயசு வித்தியாசப்படுது. 30 வயசுல கல்யாணம் பண்ற ஊரும் இருக்குது, 15 வயசுல கல்யாணம் பண்றது முடிக்குது. உலகத்திலேயாக சின்ன வயசுல கல்யாணம் பண்ற வயசு உள்ள நாடு ரோமானியா. ரோமானியா பெண்கள் 10 வயசுல குழந்தை பெற்றுக்குவாங்க, சின்ன வயசுல தாயாகிடுவாங்க. அப்ப கல்யாண வயசு வாலிப வயசா? கிடையாது. சூரத்துல ஹக்காபு 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பெற்ற தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த காலத்தை சொல்லும் போது ஹத்தா இத பலக அசுத்தஹு பலக 40 சனா, பருவ வயசை அடைஞ்சு 40 வயசு வரைக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த பருவத்துல இந்த வார்த்தையை இந்த பருவத்துக்கு அல்லாஹ் அடைமொழியிட்டு சொல்றான். பருவ வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அடைமொழி விடுறான். அவ்வளவுதான் வாலிப வயசு என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன் அந்த வயசுக்குள்ள அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. பருவ வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் வாலிப பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மனித வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த வாலிபம் என்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இந்த வாலிபம் என்பது. ஏன் இந்த வாலிப பருவத்தை பற்றி ஹதீதுகளை நாங்க பார்த்தா, ஹதீது கிரந்தங்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் புகாரி கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த பருவத்தில் உள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத ஒரு எந்த நிழலும் இல்லாத நாளிலே அல்லாஹ் 7 சமூகத்துக்கு நிழல் கொடுப்பானா. 7 தன்மை உள்ளவர்களுக்கு, 7 தன்மை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில அவன் நிழலை தவிர ஒரு நிழலே இல்லாத நாள்ல நிழல் கொடுப்பான். யாரு அவங்க? 7 பேரையும் சொல்லிட்டு வரான். அல் இமாமுல் ஆதில், நீதமான தலைவர். நீதமான தலைவருக்கு வஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறை வணக்கத்துல காலத்தை கழிச்ச வாலிபனுக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன்? கஷ்டமான ஒரு வேலையை செய்யத்தான் பரிசு கொடுக்கலாம். இந்த மரத்தில் ஏறதுக்கு பரிசு இல்ல, வழுக்கு மரம் தான் பரிசு. மரத்தில் எல்லாம் ஏற்றி போய்த்தரலாம், வழுக்கு மரம் ஏறினா தான் அதுக்கு தான் பரிசு. எல்லாருக்கும் முடியாத போது ஒருத்தன் செஞ்சதான் பரிசு. இபாதத்துல தன்னுடைய நேரத்தை கழிக்கிறதுங்கிறது வயசான ஆளுக்கு முடியலாம், அவருக்கு நித்திர வாரதில்ல, அதனால தஹஜ்ஜு தொழுவாரு. சில ஆட்களுக்கு நித்திர இல்ல, தூக்கம் வராது. சில ஆட்களுக்கு கண்ணு வெளிப்பட்டா அதுக்கப்புறம் தூக்கம் கிடையாது. அப்ப 12 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு கண்ணு வெளி வெட்டுறோம், படுத்து வேலை. ஏன் சும்மா படுப்பான்? பிறண்டு தொழுது எழுப்பி தஹஜ்ஜு தொழுவார். அதுக்கு பரிசு இருக்குது, நன்மை இருக்குது, இல்லைங்கல. அவருக்கு இருக்கிற நன்மையை விட கூட நன்மை யாரு தெரியுமா? படுத்தா தூக்கம் பெருமை, அப்ப தூக்கத்தை கலைச்சிக்கிட்டு வந்து எழுப்பி தொழுகிறான்.
அப்ப வாலிப வயசுல இபாதத்தை கழிக்கிறது கஷ்டம்தான். அந்த வயசுல வேற எண்ணங்கள் வரும், வேற பராக்குகள் வரும். அப்ப இபாதத்துல கழிக்கிறது சிறப்பு. அதனால அவனுக்கு அல்லாஹ் நிழலை கொடுக்கறாங்கறான். எனவே வாலிப பருவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். வரலாற்றை புரட்டி பார்த்தா வரலாறு நெடுகிலும் இளமையில் சாதித்தவர்களுடைய சாதனைகளை நாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்க, சலாஹுத்தீன் அய்யூபி, உங்களுக்கு தெரியும் சிலுவை போர். இந்த சிலுவை போர் என்பதுல ஏராளமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு அமெரிக்க எழுத்தாளர் எழுதுறான், சிலுவை போர்ல சிலுவை போராளிகளுடைய குதிரைகள் முஸ்லிம்களுடைய ரத்த வெள்ளத்தில் நீந்தி சென்றது என்று எழுதுறான். யாரு? ஒரு அமெரிக்க எழுத்தாளர் எழுதுறான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு போர். அதிலிருந்து மீட்டி பைத்துல் மக்தஸை மீட்டி எடுத்தவர் சலாஹுத்தீன் அய்யூபி என்கிற ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் மீட்டினார். அதே மாதிரி புகாரி கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உஹுத் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னி லஃபி ஸஃபி யௌம பத்ரின் இல்தஃபத்து ஃபைதா அன் யமீனி வ அன் யஸாரி ஃபதயான் ஹதீஸின். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, பத்ர் யுத்தத்தில் படையிலே போராடர்கள் அணியிலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் சின்ன வயசு வாலிபர்கள் இடுப்புல குத்துறாங்க. என்னப்பான்னு கேட்கிறேன். அபூஜஹில காட்டுங்க. அபூஜஹில யாருன்னே தெரியா போருக்கு வந்தீங்க. அபூஜஹில கண்டு இல்ல போருக்கு வந்தீங்க. ஏன்பா எதுக்கு? இல்ல உம்மா சொன்னாங்க நபியை ரொம்ப தொந்தரவு படுத்துறான், நம்ம காட்டுங்க. அப்படி இருக்கும் போது அபூஜஹில் சிவப்பு ஒட்டகையில் வலம் வருகிறான். அப்ப காட்டி விட்டாங்க அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவன் தான் அப்படின்னு. என்ன நடந்தது தெரியுமா? இவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் விரோதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா நபிக்கு ஃபிரௌன் மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரோதியா இருந்த அந்த அபூஜஹில பெரிய பெரிய வீர சஹாபாக்கள், வாழ்வீச்சியாளர்கள், போராளிகள் இவங்கெல்லாம் இருக்கும்போது ரெண்டு வாலிபர்கள் தான் போய் கொள்றாங்க. ரெண்டு சின்னதுகள், ஹதீஸ் சின்னங்கிறாங்க. வயசுல ரொம்ப சின்னவன், ரொம்ப வயசுல சின்னவன், இடுப்புல வெட்டி குத்துற அளவுக்கு சின்னவன். அப்ப அவனுக்கு முடியுது. ஒரு இளைஞனுக்கு சஹாபாக்கள்லாம் பயந்துகிட்டு நிக்கிற அந்த இடத்துல, அபூஜஹில் என்றாலே பயந்து நிக்கிற அந்த இடத்துல அவனை போய் ரெண்டு இளைஞர்களால கொல்ல முடியுது என்றால் இளமையின் தாக்கம், இளமையின் பலத்தை நம்ம புரியலாம். அது மாதிரி தாரிக் பின் ஜியாத், உந்துலுஸ், ஸ்பெயின், உந்துலுஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின வெற்றி கொண்ட சின்ன வயசு தளபதி, ஒரு போர் தளபதி, ஒரு இளைஞன் தாரிக் பின் ஜியாத். இஸ்லாமிய வரலாறுல நீங்க படிச்சிருப்பீங்க, ஐசியில படிச்சிருப்பீங்க. தாரிக் பின் ஜியாத் ஒரு சின்ன வயசு இளைஞன் சாதிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்லாத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க, அஸ்கரு காயிதுன் ஃபில் இஸ்லாம் உஸாமா பின் ஸைத். இஸ்லாத்திலேயே சின்ன தளபதி, சின்ன வயசு தளபதி உஸாமா பின் ஸைத் தான். இஸ்லாத்திலேயே சின்ன வயசு தளபதி யாரு? உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா. சின்ன வயசுங்க, ஆனா தளபதியா போற தகுதி அவர்கிட்ட இருக்குது. சாதிச்சிருக்கிறாங்க, இளைஞர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியாக ஹாரூன் ரஷீத் 18 வயதில் பைசாந்தியாவை கைப்பற்றினார். பைசாந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்து 18 வயசுல போர் தொடுத்து படையை கூட்டிக்கிட்டு போய் கைப்பற்றினார். அப்ப எந்த அளவுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டாங்க. இந்த தாரிக் பின் ஜியாத் படையை கொண்டு வராரு. ஸ்பெயின்ல இறக்கின உடனே வந்த போட்டை முதல்ல பத்த வைக்கிறாரு. கடல வந்த போட்டை பத்த வைக்கிறாரு. ஏன்? போட்டு கரையில கிடந்தா தான் கஷ்டம்னு வரும்போது ஓடி வருவாங்க. போட்டு இல்ல, பத்த வச்சாச்சு, வேற வழியே இல்லாத நாட்டில் இருந்துதான் ஆகணும், சண்டை செய்தான் ஆகணும். அந்த அளவுக்கு போர் செய்த படைத்தளபதிகள் 18 வயதுல பைசாந்தியாவை கைப்பற்றினார்கள். இப்படி சின்ன வயசுலயே பெரும் பெரும் சாதனைகள் புரிந்தவர்களை வரலாறு சொல்லுது. குர்ஆன் ஒரு வரலாறு சொல்லுது. குர்ஆன் ஒரு ஆளு சொல்லுது. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருமே ஏற்றுக்கொள்ளல. அப்ப சிலை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்குங்கறாங்க, சிலைகளால் ஒன்றும் ஆகாதுங்கறாங்க.
அதுக்கிட்ட போய் கேட்குறீங்களா? காது கேட்குமா? அதுக்கிட்ட போய் உணவு கேட்குறீங்களா? உணவு தருமா? கேட்க முடியுமா? அதுக்கு பார்க்க முடியுமா? சிந்திக்க முடியுமா? எல்லாம் கேட்டு பார்க்குறாங்க, வழங்க மாட்டேங்குது. விளங்கப்படுத்தணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன சொல்றாங்க? அக்கீதன்னாசனாமக்கும், உங்களுடைய சிலைகளை எல்லாம் உங்க கடவுளை எல்லாம் ஒரு நாளைக்கு உடைக்க போறாங்க. கல்ல வணங்கிட்டீங்களேப்பா, நீங்களே படைச்சிட்டு உங்களை படைச்சுன்னு சொல்றீங்களே, ஒட்டப்பா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ரகசியமா சொல்றவன், தந்திரமா சொல்றவன் சொல்லாம செய்வான். பகிரங்கமா சொல்றார் என்றால் அதுல ஒரு பகடைக்காய். சொல்லிட்டு செய்தால் செய்த உடனே நான் புரியணும். அதுக்குத்தான் செஞ்சாங்க. செஞ்ச உடனே விஷயம் வெளியில வந்துச்சு. உடனே காலு சமீனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், சூரத்துல் அன்பியா 60வது வசனம். என்ன சொல்றாங்க? ஒட்டஞ்சு கிடந்த உடனே மன்னர்கிட்ட முறைப்பாடு செய்றாங்க. காலு சமீனா ஃபதன், ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த வாலிபன் சொன்னா இப்படி செய்வேன்னு சொன்னான். அவன் பேரு இப்ராஹிம்ங்கறாங்க. வாலிபன் ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு வாலிபன் இருக்கிறான் ஊர்ல, பேரு இப்ராஹிம். அவன் தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்ப ஒரே அடியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் நேரத்தோடய சொல்லிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய நுண்ணறிவினால சாதிக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டு வந்த உடனே ஓடல. காத்துக்கிட்டு இருக்கிறத ஏன் ஓட முடியும்? காத்துக்கிட்டு இருக்கிற ஓட தேவையில்லை. காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. போறாங்க, வராரு. இதான் நீ உடைச்சியா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அதான் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, உடைக்கப்படாத சிலை ஒன்று இருந்துச்சு, அதான் கேளுங்களேன், உங்களுக்கு சாப்பாடு கேட்க முடியும், நோயிலிருந்து நிவாரணம் கேட்க முடியும், உணவு கேட்க முடியும், உதவி கேட்க முடியும் என்று கண்ணுக்கு முன்னால உடைச்சு போட்டோம். யாருன்னு அவங்க கேளுங்க. வாயடைத்து போனார்கள். அப்பதான் விளங்கிச்சாக இதுக்கு காது கேட்காது, அப்பதான் விளங்கி இது சிந்திக்காது, இதுக்கு ஒண்ணும் புரியாது என்று. ஆனா அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன? நெருப்பு தான். அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன? நெருப்புல போட்டாங்க. ஆனா அல்லாஹ் உதவி செய்யறான். என்ன உதவி செய்யறான்? குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம், சூரத்துல் அன்பியா 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாம் சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளுமை அடைந்து விடு, இப்ராஹிமின் மீது குளுமை அடைந்து விடு அப்படின்னு நம்ம சொன்னோங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது மாதிரி இஸ்லாத்தினுடைய வரலாறுல இளைஞர்கள் நிறைய சாதித்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு புது கவிதை ஒரு கவிஞர் எழுதினான், வாலிபம் என்பது குயவன் கைப்பிடி மண் அப்படின்னு சொன்னான். வாலிபம் என்பது குயவன் கைப்பிடி மண் தான். ஏன் குயவன் கைப்பிடி என்ன? குயவன் என்றாரு தான் குயவன். பானை சக்தி செய்தானே அவன் தான் குயவன். குயவன் கைப்பிடி மண் என்ன? அவன் கையில கிடைக்கிற மண்ணை மண்ணு நினைக்கிற மாதிரி உருவாக்குறது இல்ல, அவன் நினைக்கிற மாதிரி தான் உருவாக்குவான். வாலிபம்ங்கிறது அப்படித்தானா? அவன் மண், அவன் சட்டியா நினைச்சா சட்டி, முட்டியா நினைச்சா முட்டி, வெறும் மண் புட்டியா நினைச்சா மண் புட்டி. அவன் என்ன நினைக்கிறான் அப்படித்தான். வாலிபம் என்பது அப்படித்தான் இருக்குது. அடுத்தவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். வாலிபம் என்கிறத அடுத்தவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். இதுல விதிகளே கிடையாது. நல்லவனாகிறதுக்கு 4 ரவுடி தேவைப்படுது இன்னைக்கு சிலருக்கு. அவன் 4 பேருக்கு நல்லது செய்யணும், பெரிய ஒரு பதவியில இடம் பிடிக்கணும், மக்கள் வாக்கு எடுக்கணும் சொன்னா மக்கள் சிலர் கூடைகளை உடைக்கத்தான் வேணும். அதுக்கு என்ன செய்வான்? இந்த வாலிபர்களுக்கு தான் போத்தலை இறக்குவான். போத்தலை தடியை முறைக்கு போட்ட ஊருக்குள்ள இருட்டுக்குள்ள அடிவிடும். பகலையில் அடிக்க சொன்னவன் யார் செய்தது அறிக்கை விடுவார். இதை பிடிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசுக்கு அறிக்கை விட்டிருப்பார். செய்தது யாரு? இப்படித்தான் அடுத்தவரை பயன்படுத்துவாங்க. இவர்கள் ஈர்க்கப்படுறதை நாங்க பார்க்கலாம். அடுத்தது என்ன? இளமை என்பது, இளைஞன் என்பது ஈர்க்கப்படுவான். இன்னொருத்த சக்தியால ஈர்க்கப்படுவான். ஈர்க்கப்படுபவர்கள் தான் இளைஞர்கள். அவன் சுய புத்திக்கு வேலை செய்வது ரொம்ப குறைவு. நரகத்துக்கு போறதுக்கு ஆள் தேவைன்னு போட்டப்படுங்க, நரகத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஜமாத்தை உருவாக்கி பாருங்க, அதுலயே 4 இளைஞர் வந்து சேருவான்.
ராத்திபு செஞ்சா போதும் என்றவனுக்கு ஆள் வந்துச்சா இல்லையா? ராத்திபு செஞ்சா போதும், தொலை தேவையில்லை, ஆள் வந்துச்சா இல்லையா? எல்லாம் அவனே, ஆள் வந்துடும். எல்லாத்திலும் அவனே, அதுக்கும் ஆள். ரெண்டு கிணையில வித்தியாசம் மட்டும் அவங்க ரெண்டும் மோதிக்குவாங்க. அரே என்னடா எல்லாம் அவனே, எல்லாத்திலும் அவன் தான் பாய்வன். அவன் இல்ல எல்லாத்திலும் அவன் கிடையாது, எல்லாம் அவன் தான் அவன். ரெண்டும் சண்டை பிடிப்பான். எல்லாத்துக்கும் இளைஞர் இருக்குது. எண்ணத்தை போடு, அதுக்கு ஆள் வேணும். ஈர்க்கப்படுபவன் தான் இளைஞன். எப்படி எல்லாம் ஈர்க்கப்படுவான்? இவன் நேர்வழியிலும் ஈர்க்கப்படுவான், நேர்வழியிலும் ஈர்க்கப்படுவான். இன்னதிலே ஈர்க்கப்படுவான், தப்பான வழியிலும் ஈர்க்கப்படுவான். ரெண்டுலையும் தான் ஈர்க்கப்படுவான். ஒரு வாலிபன் என்பது ரெண்டு சைட்டுக்கும் ஆள் இருக்கு. நல்லதிலையும் ஈர்க்கப்படுவான், கெட்டதிலையும் ஈர்க்கப்படுவான். ரெண்டு சைட்லையும் ஒரு வாலிபன் ஈர்க்கப்படுவான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நேர்வழியிலையும் இளைஞர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காளி. ஒன்றும் தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கடற்கரையில் நடக்குது. இளைஞர்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கு. கேட்டு பாருங்க. நிர்வாகத்திட்டம் கேட்கவே இல்லை. நீங்க ஒண்ணுன்னா கேட்டு பாருங்க, கன்ஃபார்மா சொல்லுவேன், 75% மேல இளைஞர்கள் பாடுபட்டு இருப்பாங்க. இளைஞர்களுடைய உதவி, இளைஞர்கள் இளமைகள் நேர்வழியில ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு பல சாதிச்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். நல்லவர்களாக, சமூகத்துக்கு தொண்டு செய்யறவங்களாக. இவங்களாலேயே இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு சமூகம் சொல்லும் இல்லையா? அந்த அளவுக்கு நேர்வழியில ஈர்க்கப்படுற இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மேற்கத்தைய நாடுகள்ல கூட நாகரீகம் வளர்ந்த இன்னைக்கு நாகரீகத்தை மேற்கத்தைய கலாச்சாரத்துல இருந்து பிச்சை வாங்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க. ஆனா மேற்கத்தைய நாடுகள்லயே பள்ளியே கெதி என்று கிடக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப நேர்வழியில மக்கள் ஈர்க்கப்படுறதையும் நாங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு முறை சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன், ஒரு கோடு போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போடுறாங்க. சஹாபாக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. கோடு போட்டுட்டு ஃபகால ஹாதா சபீலுல்லாஹ், என்ன சொல்றாங்க? இதுதான் அல்லாஹ்வோட பாதை, இதுதான் நேர்வழி அப்படின்றாங்க. சொல்லிட்டு இன்னொரு கோடு குறுக்கால, இன்னொரு கோடு குறுக்கால. அவங்க என்ன சொல்றாங்க? சும்ம ஹத்த ஹுதூதன் யமீனன் வ ஷிமாலன், வலதாலும் இடதாலும் ரொம்ப கோடுகளை போடுறாங்க. ரெண்டு பக்கத்திலையும் கோடு போடுறாங்க. கோடு போட்டுட்டு சொல்றாங்க, இதுதான் ஹாதிஹி சுபுல் அலா குல்லி சபீலி மின்ஹா ஷைத்தான் யதுஉ இலைஹி, இது கெட்ட வழிகள். இந்த எல்லா வழியிலையும் ஷைத்தான் உட்கார்ந்திருப்பான், தன் பக்கம் கூப்பிடுவான், தன் பக்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு குர்ஆன்ல ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் அன்ஆம் 153வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன ஓதுறாங்க? وَأَنَّ هَذِهِ صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ, இதோ இதுதான் எனது நேரான வழி, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, வழிகட்ட பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ, அவன் நேர் வழியை விட்டும் இந்த கெட்ட வழிகள் உங்களை கெடுத்துவிடும், பிரித்துவிடும் என்ற இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் வந்துடுவான். என்ன பேர்ல வருவான்? டேஸ்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துதான் உட்காருவான். நல்லா இருக்கும், நல்ல விஷயத்துக்கு முட்டுக்கட்டையாக வந்துடுவான். ஆனா தப்பு செய்யறா அப்படின்னு சொல்ல மாட்டான், நல்லது செய்யாதடா அப்படின்னு சொல்ல மாட்டான். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சும்மா நாக்கில் வச்சு பாருன்றுவான் பாருங்க. அப்ப நாசுக்காக இன்னைக்கு மக்களை இந்த நேர்வழியை விட்டு ஷைத்தான் கெடுப்பான் அப்படிங்கிறத கோடு போட்டு சித்திரம் வரைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தையே காட்டுறாங்க. இன்னைக்கு பாருங்க அப்படின்னு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, யூஷகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து அலா கஸஅத்திஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு வாங்கப்பா சாப்பிடுவோம், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு மற்றவங்களை கூப்பிடுறீங்கல்ல, சகல்ல சாப்பாடு இருக்குது, போறவங்களெல்லாம் வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் கூப்பிடுவீங்க இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு எதிராக பல உம்மத்தினர்கள் பல சமூகம் ஒன்று சேர்ந்து அழைக்கும் ஒரு காலம் சீக்கிரம் வரும், ஒரு காலம் வரும். அப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க? பாவம் பசியா இருக்காங்கிறதுக்கா? அதுக்கு இல்ல, வச்சுட்டு முடிக்கணுங்கிறதுக்காக. போறவங்கள்ட்ட அக்கறை கிடையாது, இதை காலி பண்ணுவோம் வாங்கன்றுவாங்க, வாங்க இதை காலி பண்ணுவோம் முடிச்சிடுவோம் அப்படின்னு. இஸ்லாமிய சமூகத்தை முடிச்சு கட்டுவோம், ஒழிச்சிடுவோம் வாங்க இப்படின்னு எல்லாரும் ஒன்று சேரும் ஒரு காலம் பெறும்ன்றாங்க. இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான கழுகு பார்வைகள் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஓமின் கில்லத்தின் நஹனு யௌமைதின், யா ரசூலல்லாஹ், அப்ப நம்ம ரொம்ப குறைவா இருப்போமா அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியா குறைவா இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அப்ப ரொம்ப கூட இருப்பீங்க, இப்பதான் குறைவு, அப்பதான் கூட இருப்பீங்க. நீ பாக்குறோமே எத்தனை இஸ்லாமிய நாடுகள், எத்தனை 150 கோடிக்கு மேல முஸ்லீம்கள், இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை கேலி பண்ணி யூடியூப்ல ஒரு படம் போட்டிக்கான், ஒரு நிறுவனத்துக்கு எதிராக 150 கோடி முஸ்லீம்கள் குரல் கொடுக்குறாங்க, எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வலாக்கின்னஹும் குஸாஉன் குஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போன்று இருப்பீர்கள், வெயிட் கிடையாதவங்க. உங்க குரலுக்கு மரியாதை இல்லை, உங்க குரலுக்கு உங்களுடைய பலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, பயப்பட மாட்டேங்கிறான். அறிக்கை விட்டு அதிரணும், ஆனா அது நடக்காது. ஏன்? நீங்க வெள்ளத்தில் விட்ட நுரைகளை போன்று. ولا يقذفن الله في قلوبكم الوهن, அது மாதிரியாக எதிரிகளிடத்தில் இருந்து உங்களை பற்றிய பயத்தை எடுப்பான், உங்களுடைய உள்ளத்துல வஹனுங்கிற நோய் வந்துரும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வஹனண்டா என்ன யா ரசூலல்லாஹ்? வமல் வஹன், வஹனண்டா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. قال حب الدنيا وكراهية الموت, உலகத்தை நேசிக்கிறதும் மரணத்தை வெறுக்கிறதும் தான் அந்த வஹினாங்கிற நோய், அந்த புற்றுநோய். அதான் உலகத்துல ஆசை, காசண்டா காட்டி கொடுத்துருவான், காசண்டா எல்லாம் செஞ்சிருவான், காசண்டா வாய மூடிட்டு இருப்பான், காசண்டா சமூகத்தை விட்டுருவான், தோட்டத்தை எழுதி கொடுத்தா அக்கவுண்ட்ல அள்ளி போட்ட பேசாம பார்த்துட்டு இருப்பான். காசுக்கு காசு, மௌத்துக்கு பயம், சுட்டு போட்டுருவான் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டான், ஹக்குக்காக குரல் கொடுக்க மாட்டான். அப்ப மௌத்துக்கு பயம், காசுக்கு ஆசை, அதான் வஹினா, அது வந்துடும். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு நடந்த கேடு சூசகமாக சுட்டி காட்டப்படுறது நாங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இவ்வாறு இந்த இஸ்லாத்துக்கு எதிரான புரட்சிகளை செய்யறதுக்கு இளைஞர்களின் ஆளுமையை ஆராய்ந்து அதனை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சிகள் அந்நிய சக்திகளால நடத்தப்பட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இளைஞர்களின் ஆளுமையை பயன்படுத்தித்தான், இளைஞர்களுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்தி இளைஞர்களை வைத்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்குது. எப்படி ஒன்னும் பாருங்க, புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லதத்தபிஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின். ஸனன என்று சொன்னால் அப்படியே அச்சொட்டாக பின்பற்றுவது. லதத்தபிஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிரா. உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமூகத்தை அச்சொட்டாக நீங்கள் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் முன்னிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அச்சுட்டாக அப்படியே நீங்க பின்பற்றுவீங்க. ஹத்தா லவ் சலகு ஹுஜ்ர லப்பின் லஸலக்துமு. லப் என்றால் உடும்பு, உடும்பு பந்துக்குள்ள அவன் நுழைஞ்சா நீங்கள் நுழைய பார்ப்பீங்க. உடும்பு பந்துக்கு மனுஷன் நுழையலாமா? அதை செய்வான் அவன் சிரமப்பட்டு, செஞ்சா நீங்களும் செய்ய பார்ப்பீங்க. இதுதான் மேற்கத்திய கலாச்சாரம், அவன் என்ன செஞ்சாலும் செய்யறது. அண்ணன் ஜம்பர் போட்டா வீட்டு வாசலை தாண்டது இல்லை,
குளிக்கும் போது ஜம்பர், ரோட்டுக்கு வர மாட்டான். ஆனா யூதன் ஜம்பரை போட்டு ரோட்டுக்கு வந்தா ரோட்டுக்கு வந்துடும். ஜம்பரோட மோட்டர் பைக்கில் மெயின் ரோட் அளவு போகுது பிள்ளை. என்ன அது முதல் தான் கிணத்தை அடிக்க, இப்ப ரவுண்ட போட்டு ஃபேஷன். அதனால காதல மின்னி போற பொம்பளை தான் இப்ப ஆம்பளைகள் போட்டா தான் ஃபேஷன். பொம்பளைகள் போடாம விடுறதுதான் ஃபேஷன். ஆம்பளைகள் போடுவோம், மூக்குத்தையும் குத்துவான். அப்ப இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்னா அப்படியே செய்யறாரு. ஆனா அவன் உடம்பு பந்தில நுழைஞ்சா நீங்கள் உடம்பு பந்தில போவீங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூது வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் அவங்க யாரும் சொல்றீங்க? சும்மன் யாரு வேற யாரு? அவன் தான் யூத கிறிஸ்தவர்கள், அவங்கள நீங்க பின்பற்றுவீங்க அப்படிங்கிறாங்க. ஆக பின்பற்றுதல் என்பது அல்லாஹ்வுடைய தூதரை தான் என்கிறது இஸ்லாம். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால் ஃபத்தபியூ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப பின்பற்றுதல் அல்லாஹ்வுடைய தூதரை. இன்னொருத்தரை பின்பற்றினா ரெண்டு தப்பு நடக்குது. ஒன்று அடுத்தவனை பின்பற்றது, இன்னொன்று ரசூலுல்லாஹ் பின்பற்றதை விட்டுட்டோம். இன்னைக்கு யாரை பின்பற்றோம்? எனவே இன்னைக்கு அவர்களுடைய கலாச்சாரம் திணிக்கப்பட்டு நமக்கு எதிரான புரட்சிகள் நடக்கப்பட்டு சாதனைகள் புரியப்படுது. அதுல சில திட்டங்கள் திட்டப்படும். ஆயுத ரீதியான போர், முஸ்லிம்களை கொன்று குவித்து ரத்தத்தை ஓட்டி பார்த்தா முஸ்லிம்கள் அணைய மாட்டாங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 91ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு சுட்டு குவிச்சாங்க. இலங்கையில் இருந்த பயங்கரவாதங்கள் காத்தாங்குடியில் கை வச்சுட்டு ஒரு பள்ளிக்குள்ள 113 பேர் ஒரே ராத்திரி சுட்டான். ஆனா சுபவுக்கு பள்ளி நிரம்பிச்சு. பள்ளிக்கு போனா சுடுறான், பள்ளிக்கு போகிறான்னு நினைச்சோமா? செத்தாலும் சுஜூ செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சோம். நம்ம பிரச்சனை இல்லாத நேரம் பள்ளிக்கு போகாதவன் பிரச்சனை வந்தா பள்ளிக்கு போவான். இப்பதான் அல்லாட பயம் வருது, பிரச்சனை வந்தா அல்லாட பயம் வருது. அப்ப ஆயுத ரீதியான போராட்டங்களில் முஸ்லிம்கள் இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுறான். அப்ப என்ன பண்றான்? சிந்தனை ரீதியான போராட்டம் பிளான் பண்றான். சிந்தனை ரீதியான போராட்டம். அஃப்காரு சிஹியூன் அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்குது. இஸ்லாத்துக்கு எதிரான யூத சதிகளை யூத ரகசிய புத்தகத்தில் இருந்து மொழிபெயர்த்து அரபுல மொழிபெயர்த்து இன்னைக்கு நெட்ல போட்டுட்டாங்க. அஃப்காரு சிஹியூன் ஒரு புக். எப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க, அதுல இருந்து எடுத்த சில தகவல்களை தர்றேன். இந்த சிந்தனை ரீதியான போராட்டங்களில் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் ஒன்று யுத்த சூழலை உண்டாக்குறது. அப்பதான் முஸ்லிம்கள் படிக்க மாட்டேங்கிறான். யுத்த சூழலை உண்டாக்கினா படிக்க முடியாது. இன்னொன்று என்ன? நிவாரணம், புலமை பரிசு, இதை வழங்குறது. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்தது என்ன? ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து இஸ்லாத்துக்கு எதிரான சதி. இன்னைக்கு பார்க்கிறோமே, துப்பாக்கிங்கிற ஒரு படமா, மற என்ன இன்னொரு படம் சொன்னாங்க, விஸ்வரூபம் என்கிற ஒரு படம். இது இப்ப அப்ப இருந்தே படத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக தான். முஸ்லிம்கள் வட்டிக்கு எதிரானவர்கள். உலகத்திலேயே வட்டியை மத ரீதியாக தடுத்தது இஸ்லாம். ஆரம்பத்திலிருந்து அன்னரம் நாகேஷி நடிக்கிற காலத்திலிருந்து படத்துல, தமிழ் படத்துல வட்டி வாங்குற கதாபாத்திரத்துக்கு பேரு ஷேக். ஷேக் ஈடு வைக்கிற வட்டிக்கு கொடுக்கிறார்கிட்ட ஷேக் கிட்ட. ஷேக் என்ன? ஷேக் 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 நம்ம சொல்றோமே, தங்கள்மார்கள், ஷேக்மார்கள், நாதாக்கள், மகான்கள், மௌலைமார்கள், பெரிய இஸ்லாத்துல பெரிய தலைவர் தான் ஷேக். ஷேக கொண்டு போய் ஷேக்காக்கி ஷேக்க கொண்டு போய் வட்டிக்கு வச்சு காட்டினானா இல்லையா? அன்னைக்கு வரைக்கும் தமிழ் படத்துல வட்டிக்கு ஒரு நடிகரா பேரு ஷேக்கு. என்ன ஷேக்கு, எவ்வளவு தார அப்படின்னு தான் வருவான். அன்னைக்கு இருந்து துப்பாக்கி மட்டுமா, விஸ்வரூபம் மட்டுமா, எல்லாமே எதிர்ப்பு தான். சிலர் அறிக்கை விடுறாங்க, விஸ்வரூபம் படம் ஓட்டக்கூடிய திரைகளை நிராகரியுங்கள். அப்ப மற்ற திரை எடுக்கிறதா? ஆனா எல்லாத்தையும் தான்டா நிராகரிக்கிற, எல்லாத்தையும் தான் நிராகரிக்கணும். இது கொஞ்சம் கடும் விஷம். அப்ப ஊடகங்கள் எதிராக இருக்கிறத நாங்க பார்க்கலாம்.
அதே மாதிரியாக கலாச்சார ஊடுருவல். இந்த கலாச்சார ஊடுருவலுக்குள்ளதான் நம்ம இன்றைக்கு தலைப்பில் ஒரு முக்கிய கருப்பொருளாக எடுத்த காதலர் தினம். இந்த கலாச்சார ஊடுருவலுக்குள்ளதான் காதலர் தினம் அப்படிங்கிறதும் பாரத்தை நாங்க பார்க்கலாம். இந்த கலாச்சார ஊடுருவலால் இஸ்லாமிய இல்லங்கள் பத்தி எரியுது, இஸ்லாமிய சமூகம் பத்தி எரியுது, இஸ்லாமிய குடும்பங்கள் பிரிந்து ரோட்டில் நிற்குது, இஸ்லாமிய சின்னங்கள் எரிக்கப்படுது, பல கலாச்சார ஊடுருவல் இருக்குது. பலது இருக்குது. அவன் காதுல ஓட்ட மாட்டா, ஓட்ட போடுறதுக்கு நம்ம தயார். கலாச்சாரம் சிரமம் பார்க்காது, மேற்கத்தையும் செய்தால் செய்ய தயார். அவன் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போவான். கலாச்சாரம் அப்படிதான். இது கஷ்டமாயிக்குமே, நோவுமே, கிடையாது, போடுறா. அப்பா பிரபல்யம், அப்பதான் 4 பேர் திரும்பி பார்ப்பான். இப்ப சாதிக்கிறதுக்காக வேண்டிய எந்த Manidan.comல ஒரு மாசத்துக்கு முன்னால வீடியோவில் இடம் பிடிச்சி சமூகம் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக 7 செத்த எலிய பிளண்டர்ல போட்டு அடிச்சு ஒருத்தன் குடிக்கிறான். வீடியோ போட்டு காட்டினான். ஆனா மனுஷனா இவனு, எலியே மனுஷன் சாப்பிட மாட்டான். அதுல செத்த எலி 7 பிளண்டர்ல போட்டு அடிச்சு ஜூஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சு அப்படியே குடிச்சு சாதனையா. எங்க எங்க இது யாருக்கு என்ன கசப்பு கருமாரி எல்லாம் போட்டு கலாச்சாரமாக்குவான். அந்த கலாச்சாரம்ங்கிறது இன்னைக்கு நம்ம சமூகத்தை எரித்து சாம்பலாக்குறத நாங்க பார்க்கலாம். அதுதான் நாங்க பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், லா தத்தபிஉன்ன சனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்க சானுக்கு சான் பின்பற்றுவீர்கள். அவன் கலாச்சாரமாக கொண்டு வந்து வைக்கிறான், கலாச்சாரத்தை வைக்கிறான். இன்றைக்கு மேற்கத்தைய கலாச்சாரம் என்று மொய்க்கிறோமே. இன்னைக்கு உலகம் புகழுதே மேற்கத்தையம் மேற்கத்தையம் என்று. இந்த மேற்கத்தையம் ஸ்பெயினுக்கு தான் படிக்க போயிடுச்சு. கல்வி இருந்தது ஸ்பெயின்ல. ஐரோப்பா நாட்டு மாணவன் உயர்கல்வி படிக்க வேண்டுமா, ஸ்பெயினுக்கு போனான். கடைசியிலே ஸ்பெயின் சூறையாடப்பட்டது. தஜிலா நதியை கடக்கிறதுக்காக வேண்டி ஸ்பெயின்ல இருந்த முஸ்லிம்கள் எழுதிய புத்தகங்களை நதியில போட்டு கடந்து போனார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வ நிஹாயாவுல சொல்றார், தஜிலா நதி 3 மாசம் கருப்பு சாயமாக ஓடியது அப்படின்னு. முஸ்லிம்களுடைய புத்தகங்கள் அப்படியே இறக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சில ப்ரொஃபஸர்கள் சில ஆய்வறிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு கணித தியரி யாருடையது? ஐன்ஸ்டீனுடையது. ஐன்ஸ்டீன் ஜெர்மன்ல பிறந்து சுவிஸ்ல அடைக்கலம் கொடுக்கப்பட்ட 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு சுவிஸ்ல இருக்கிறவர் இந்த ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகளை வச்சுக்கிட்டான் இன்னைக்கு ராக்கெட் போறதோ, சேட்டலைட் போறதோ, கோபுரங்கள், சாய் கோபுரங்கள், பாலம் கட்டுறதோ எல்லாமே ஐன்ஸ்டீனுடைய தியரி. ஆனால் இந்த ஐன்ஸ்டீனுடைய தியரிகளில் சில கணிதங்கள் அவரே வழங்கப்படுத்த முடியாம மொட்டையா விட்டுட்டு போனது வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க, முடியல. சில ப்ரொஃபஸர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஸ்பெயின்ல கொள்ளையடிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய புத்தகங்களில் முஸ்லிம்களிடம் இருந்த கணித அறிவு புத்தகத்தை ஐன்ஸ்டீன் திருடி இருக்கலாம். அந்த ஸ்பெயின்ல மேற்கத்தையர்கள், ஐரோப்பிய மாணவர்கள் போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் படிச்ச புத்தகத்தை திருடிக்கலாம், சொல்லிக் கொடுக்க தெரியாம போயிருக்கலாம். அந்த சந்தேகமும் வருது. அப்படிப்பட்ட இருண்ட கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐரோப்பா தான் இன்னைக்கு உலகத்துக்கு நாகரீகம் சொல்லுதாம். என்ன திட்டம், எப்படி இந்த ஊடுருவல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. அதுல ஒன்றுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினம் கலாச்சார ஊடுருவலில் இருந்து வந்த ஒன்று. நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துட்டோம். காதலர் தினம் என்றால் லவர்ஸ் டே என்று வந்திருக்கணும். ஆனா வேலண்டைன்ஸ் டே என்று வந்துச்சு, யோசிக்க இல்லையா? வேலண்டைன்ஸ் ஒரு புளூரல் சொல். எஸ் வந்திருக்கு பாருங்க, கமா போட்டு எஸ் போட்டிக்காங்க. வேலண்டைனுக்குரிய டே அல்லது வேலண்டைன்கள் டே. கமா போட்ட உடனே
வலண்டைன்ஸ், வலண்டைனுக்குரிய தினம். அன்னையர் தினம் மாதிரி வலண்டை உடைய தினம். எஸ்ஸுக்கு கமா எடுத்த உடனே வலண்டைன்கள் தினம். வலண்டைன் என்ன இங்கிலீஷ்ல? காதலர்களா? வலண்டைன் காதலர்களா? என்ன, எப்படி இந்த தினம் வந்துச்சு? எப்படி வந்துச்சான்? வரலாற்றை புரட்டுங்க. 4ஆம் நூற்றாண்டு ரோமர்களால் கடவுளுக்கு செய்த ஒரு பூஜை தினம்தான் பிப்ரவரி 14. ரோமர்கள் வணங்கிய கடவுள் லூப்பர்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் அவர்களுடைய ஆட்டு மந்தைகளுக்கும் செல்வ செழிப்புகளுக்கும் பொறுப்பான கடவுளாக மதிக்கப்பட்டிருந்தார். ரோமர்களுடைய கடவுள்ல லூப்பர்கஸ் என்கிற கடவுள் ஆட்டு மந்தைகள் செல்வங்களுக்கு பொறுப்பான ஒரு கடவுளா இருந்தாரு. அந்த கடவுளுக்கு பூஜை நடத்தும் தினம் பிப்ரவரி 14. எப்படி பூஜை நடத்துவாங்க? எப்படி நடத்துவாங்கன்னு சொன்னால், ஆடுகளையும் நாய்களையும் அந்த கடவுளுக்காக அறுத்து பலி கொடுப்பாங்க. இந்த லூப்பர்கஸுக்காக அறுத்து பலி கொடுத்துட்டு 2 வாலிபர்கள் பலி கொடுத்த அந்த ஆட்டினுடைய தோலை சின்னதா உடுத்துக்கிட்டு, வேற உடுப்பில்ல, ஆட்டு தோலை உடுத்துக்கிட்டு ஆட்டு ரத்தத்தையும் நாய் ரத்தத்தையும் தன்னுடைய உடம்பு ஃபுல்லா தடவிக்கிட்டு பூஜைக்கு வந்து நிற்பாங்க. அந்த 2 இளைஞர்களும் சமூகத்தில் மரியாதைக்குரிய புருஷர்களாக மதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. அவங்க குடும்பத்தில் பெரும் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் வந்தா அவங்க விரும்பின ஒரு கன்னி பெண் கையை இழுத்து தோல் வாரினால் அடித்து சித்திரவதை செய்வாங்க. அந்த அடி நமக்கு விழக்கூடாதான்னு கன்னி பெண்கள்லாம் முன்சபிலே உட்கார்ந்துருவாங்க. ஏன்? 4ஆம் நூற்றாண்டு உங்களுக்கு தெரியும், பெண்கள் அடிமைகளாக இருந்த நூற்றாண்டு. பெண்கள் ஆண்களுக்கு சுகம் தரும் உயிர் தலையணைகளாக மதிக்கப்பட்ட நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுல இவ்வாறு லூப்பர்கஸுடைய தினத்தில் அடிக்கப்பட்ட பெண்ணுக்கு சமூகத்தில் மரியாதை இருந்தது. அந்த மரியாதைக்காக அடிவாங்க தயாரானார்கள் அந்த பெண்கள். அடிச்சாங்க. கடவுள் பூஜையில் பெண்களை சவுக்கால் அடிக்கும் கலாச்சாரம் 4ஆம் நூற்றாண்டில் இருந்தது. உங்களுக்கு அதிசயமாயிருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் இந்த சாட்டை அடி வணக்கமாக இருக்குது. பெண்களை பக்தர்களை சவுக்கால் அடிக்கும் கலாச்சாரம் இன்றைக்கு இந்த மதச்சாயல் பூசினவர்களிடம் உண்டா இல்லையா? பாருங்க, இணையதளங்களை போய் பாருங்க, இருக்குது. பக்தர்களுக்கு சவுக்கால் அடித்து அவர்களுக்கு பீடை நீக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. இது இந்த நூற்றாண்டுல இப்ப நடக்கிறது, கரண்ட் சிச்சுவேஷன். அப்ப எவ்வளவு நடந்திருக்கும்? இருந்துச்சு. இந்த பெண்களுக்கு மரியாதை, அந்த ஆண்களுக்கு மரியாதை. அதனால இந்த கூட்டத்தில் இந்த பிப்ரவரி 14 சவுக்கடி வாங்கிய பெண் மரியாதைக்குரியவளாக இருந்தார். ஆனா என்ன நடக்குது? ஒரே ஒரு பொம்பளை தான் 1 வருஷத்துக்கு மரியாதைக்குரியவளா தேர்ந்தெடுக்கப்படுறா. 2 இளைஞர்கள் தான் மரியாதைக்குரியதா தேர்ந்தெடுக்கப்படுறா. இந்த தினத்துக்கு அவங்க சொன்னது லூப்பஸ் காலியாடு. இந்த வலண்டைன்ஸ் டேக்கு ரோமர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா? லூப்பஸ் காலியாடு. காலப்போக்கில் பெண்களுடைய பெயர்கள் ஒரு துண்டு சீட்டில் எழுதப்பட்டு ஒரு சாடியில போடப்பட்டுச்சு. ஒரு துண்டு சீட்டில் எழுதப்பட்டு ஒரு சாடியில போடப்படுது. போடப்பட்டு ஆண்கள் வந்து துண்டை எடுப்பாங்க. எடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வரும். அந்த பேர் என்னவா வருதோ அந்த பொண்ணு அந்த ஆணுக்கு தற்காலிக மனைவியாக இருந்தா. நீ யோசிப்பீங்க, ஒரு சமூகத்தில் அது எப்படி ஒரு ஆளுக்கு புண்டாட்டி ஆகிறது? அப்ப அதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பூஜை இல்லாமல பொம்பளைங்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாது.
விரும்பினவ கையை பிடிச்சிட்டு வச்சுட்டு இருப்பான். அதை பூஜையில செஞ்சுட்டு இருந்தாங்க. பெண்கள் பெயர் பட்டியலை எழுதி போடுவாங்க, துண்டிச்சுட்டு எழுதி போடுவாங்க. ஒருத்தன் எடுப்பான், எடுத்தவன் அவன் பொண்டாட்டிய வச்சுப்பான். அவனுக்கு சகல இன்பங்களையும் இவன் வழங்குவான். அவனுக்குரிய எல்லா இன்பங்களையும் வழங்குவான். எது வரைக்கும்? அடுத்த லூபஸ் காலியா டே வரைக்கும், அடுத்த பிப்ரவரி 14 வரைக்கும் என்ன செய்வாவ? துணை செஞ்சுட்டு இருப்பா. செஞ்சுட்டு இருந்தா இத கிறிஸ்தவ மிஷனரிகள் தடுப்பதற்கு ரொம்ப பாடுபட்டாங்க. வழக்கம் போல இதுலையும் தோல்வி அடைஞ்சாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப 496 பொப் கிளாசியஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த பொப் கிளாசியஸ் என்று சொல்ற கிறிஸ்துவுக்கு பின் 496 பொப் கிளாசியஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஃபாதர், ஒரு ஃபாதரியார் என்ன செய்தார் என்றால், துறவிகளுடைய பெயர் பட்டியலை எழுதி போட்டு பொம்பளைக்கு பதிலா துறவிகளுடைய பெயரை சாடியில போட்டாங்க. ஒவ்வொரு துறவிகளையும் 100, 200 எழுதி போடுவாங்க. ஒரே துறவிக்கு ஒரு 100 பேர் சீட் எடுத்துருவான். எடுத்து அடுத்த பிப்ரவரி 14 வரைக்கும் அந்த துறவியின் போதனைகளை பின்பற்ற வேண்டும், அந்த துறவியிடம் போய் கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி இந்த பொப் கிளாசியஸ் 496 சடங்கு சம்பிரதாயமா மாத்தினார். மாத்தினால் அந்த பிரபல்யமான துறவிக்கு பெயர் வாலண்டைன். அந்த துறவிக்கு பெயர் என்ன? வாலண்டைன். இந்த வாலண்டைன்ஸ் டே என்று இதுக்கு பெயர் வந்தது. அதுக்கு பிறகு என்ன பேரு? வாலண்டைன்ஸ் டே. ஏன் வாலண்டைன் என்றால் துறவி. கிளாசியஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஃபாதர், ஒரு ஃபாதரியார் என்ன செய்தார் என்றால், துறவிகளுடைய பெயர் பட்டியலை எழுதி போட்டு பொம்பளைக்கு பதிலா துறவிகளுடைய பெயரை சாடியில போட்டாங்க. ஒவ்வொரு துறவிகளையும் 100, 200 எழுதி போடுவாங்க. ஒரே துறவிக்கு ஒரு 100 பேர் சீட் எடுத்துருவான். எடுத்து அடுத்த பிப்ரவரி 14 வரைக்கும் அந்த துறவியின் போதனைகளை பின்பற்ற வேண்டும், அந்த துறவியிடம் போய் கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி இந்த பொப் கிளாசியஸ் 496 சடங்கு சம்பிரதாயமா மாத்தினார். மாத்தினால் அந்த பிரபல்யமான துறவிக்கு பெயர் வாலண்டைன். அந்த துறவிக்கு பெயர் என்ன? வாலண்டைன். இந்த வாலண்டைன்ஸ் டே என்று இதுக்கு பெயர் வந்தது. அதுக்கு பிறகு என்ன பேரு? வாலண்டைன்ஸ் டே. ஏன் வாலண்டைன் என்றால் துறவி. வாலண்டைனுக்குரிய தினம். காலப்போக்கில் துறவிகளை எல்லாம் வாலண்டைன் என்று ஐரோப்பர்கள் சொன்னார்கள், ரோமர்கள் சொன்னார்கள். அதனால் சிலர் அந்த கமாவை எடுத்துட்டு வாலண்டைன்ஸ் டே என்றும் சொன்னார்கள், துறவிகள் தினம் என்றும் சொன்னார்கள், துறவியின் தினம் என்றும் சொன்னார்கள். வாசிப்பு ஒன்றுதான், எழுத்துதான். துறவியின் தினமா துறவிகள் தினமா என்கிறார். அப்ப வாலண்டைன் என்கிறது துறவியின் பெயர். கிறிஸ்தவ கதைகளில் 50க்கும் மேற்பட்ட வாலண்டைன் கதைகள் இருக்கிறது. அதுல பிரபல்யம் 2 வாலண்டைன். ஒன்று சீட்டெழுதி போட்ட இந்த வாலண்டைன், இன்னொன்று ஜெயிலில் ஒரு துறவி அடைக்கப்பட்டிருந்தார், அவர் ஜெயில் காவலரின் மகளை காதலித்தார் அப்படின்ற ஒரு கதை. அது பெரிய கதை. இப்படி பல கதைகள் இருக்கிறது. எனவே வாலண்டைன்ஸ் டே என்று கிபி 496 பொப் கிளாசியஸால் இந்த காலியா டே, இந்த லூப்பர் காலியா டே வாலண்டைன்ஸ் டேயாக மாறியது. மாறினாலும் இது காலப்போக்கில்
மக்களிடத்துல சடைவை உண்டாக்கிட்டு சடவை உண்டாக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இங்கிலாந்த இரண்டாம் சார்ல்ஸ் 1660 ஆட்சி செய்கிறார். இரண்டாம் சார்ல்ஸினுடைய போட்டோக்கள் இல்லை, இணையதளங்களில் அவருடைய கைகீறு உருவம் இவ்வாறு இருக்கிறது. இந்த இரண்டாம் சார்லஸ் ஒரு விஷயத்தில் பிரபல்யமாக இருந்தார். அவருடைய மனைவிக்கு தீப்பிரியர் என்ற பெயர். தேயிலை சாயத்தை ரொம்ப விரும்பி குடிப்பாங்களாம் சார்லஸ் உடைய மனைவி. அதனால இங்கிலாந்துல இல்லாத இந்த தேயிலை வட இந்தியாவில் இருந்தது. வட இந்தியாவில் இருந்து 100 டன் தேயிலைய 1664 ஆண்டு தன்னுடைய மனைவிக்கு அன்பளிப்பு கொடுத்த ஒரு சாதனையும் ஒரு பிரபல்யமும் இந்த இரண்டாம் சார்லஸை பற்றி இருக்கிறது. வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். இந்த இரண்டாம் சார்லஸ் 1660 என்ன செய்தார் என்று சொன்னா, மங்கி போயிருந்த இந்த வாலண்டைன்ஸ் டேய பழையபடி லூப்பர்ஸ் காலியா டேயில இருந்த பெண்களை பெயர் எழுதி போட்டு விபச்சார கலாச்சாரமாக்கிய தினமாக மாற்ற முயற்சித்தார். அப்ப இரண்டாம் சார்லஸ் இங்கிலாந்துல மறுபடி பெண்களுடைய பெயரை எழுதி போட்டு விபச்சார கலாச்சாரத்தை பிப்ரவரி 14 ஆரம்பித்தார். அப்போ ஒரு வருஷத்துக்கு தற்காலிக மனைவி இளைஞர்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவர் வழி செய்தார். வழி செய்து இப்படியே திரும்ப ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிட்டு இருந்தா இதுக்குள்ள சண்டைகள் வருது. என்ன சண்டை? கொஞ்சம் சண்டியும் இருப்பான் ஊர்ல. சண்டியண்டா 4 பேருக்கு நின்ற இடத்த நின்று அடிக்கிறவன் இருப்பான். ஒல்லியா மெலிஞ்சு போய் இருப்பான் ஒருத்தன் அடி வாங்கிக்கிட்டு. அவன் ஒரு அழகான பொம்பளையோட பெயர் சித்த எடுத்துட்டானா இவன் அவன் பொம்பளைய கையை பிடிச்சி இருப்பான். எனக்கு வந்த பேரம்பா இவன், என்னடா அவனுக்கு வந்தானா அவன் பட்டுவான் இவனை. இப்படி பெண்களுக்காக சண்டைகள் திரும்ப தலைக்கு அடிச்சது. தலைக்கு அடிச்ச உடனே இது அரச நிர்வாகிகளுக்கு பெரிய ஒரு தொல்லையாயிடுச்சு. தொல்லையான உடனே இதே இங்கிலாந்துல 1776 முன்னதாக தடை செய்யப்பட்டது. சரியான ஆண்டு குறிப்பிடல. 1660 சார்லஸால் இங்கிலாந்துல உருவாக்கப்பட்டது. அதே இங்கிலாந்துல 1776 முன்ன மறுபடி தடை செய்யப்படுது. வரலாற்றில் ஆண்டு குறிப்பில். ஆனால் 1776 பிரான்ஸ்ல இதுக்கு தடை விதிக்கப்படும். என்ன, இது ரொம்ப தொல்லையா போச்சு. அதனால இதுக்கு தடையை போட்டாங்க. வாலண்டைன்ஸ் டே கொண்டாட முடியாது, தடையை போட்டாச்சு. என்ன செய்து 1776 பிரான்ஸ்ல தடையை போட்டாங்க. பிரான்ஸ்ல தடையை போட்டத பக்கத்து நாடுகள் பாக்குது. ஜெர்மன் பாக்குது, ஆஸ்திரியா பாக்குது, ஹங்கரி பாக்குது. இப்படி பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் பாக்குது. ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கரி, இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் 1776 முடியறதுக்குள்ளேயே இந்த வாலண்டைன்ஸ் டே நிப்பாட்டுது. வாலண்டைன்ஸ் டே ஒரு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு தினமாக 1776 பிரகடனப்படுத்தப்படுது. யாரும் பின்பற்ற இயலாது. பின்பற்றினா கவர்மெண்ட் பிடிச்சிடும். கவர்மெண்ட் பிடிச்சிடும். இன்றைக்கு கஞ்சா குடிக்கலாம் மாதிரி அன்றைக்கு வாலண்டைன்ஸ் டே கொண்டாட இயலாது. ஏன் வாலண்டைன்ஸ் டே எப்படி கொண்டாடுறான்? விபச்சாரம் செய்யலாம், வேற என்ன கிடையாது. இந்த ஷியாக்கள் செய்யற மாதிரி. ஷியாக்கள்கிட்ட கர்பலாவில் இதே நிகழ்ச்சி இருக்கு தெரியுமா? ஷியாக்கள்கிட்ட கர்பலா ராத்திரிக்கு எல்லாரும் ஊர்வலம் போய் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அறுத்துக்கிட்டு தலையை கொத்திக்கிட்டு ஓடுவான். போய் ஒரு கிரவுண்ட்ல ஒன்று சேர்ந்தால் அன்றைக்கு அந்த மைதானத்தில் யாரு வேணுமென்றாலும் எந்த பொம்பளை வேணுமென்றாலும் பிடித்து சைனிப்பார்கள். இந்த வாலண்டைன்ஸ் டேயில அன்றைய லூப்பர்ஸ் அந்த அன்றைய மக்கள் என்ன செய்தாங்களோ அதை கிரவுண்டில்
இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள். அதுல பிறக்கிற பிள்ளைகள் புனித பிள்ளைகள், ஷைத்தான் தீண்டாத பிள்ளைகளாக சொல்லப்படுது. ஈரான்ல நிறைய குழந்தைகள் சிசுக்களாக தூக்கி வீசப்படுது. எல்லாமே இந்த முஹர்ரம் 10 உருவாக்குற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இதை தடை செய்தார்கள். அதோட இந்த கதை முடிஞ்சு வச்சு. ஆனால் இது பதிவா எழுத்துல இருக்குதா இல்லையா? இருக்குது. இருந்த உடனே இத ஒரு தொழிலதிபர் பார்க்கிறான். யாரு அவன்? எஸ்தர் ஏ ஹவலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர். கிறிஸ்துவுக்கு பின் 1840 ஆண்டு காதலர் தினத்தை அமுலுக்கு கொண்டு வரான். வரலாற்றை படித்தான். சில தொழிலதிபர்கள் தந்திரமா சில வேலைகளை செஞ்சு வியாபாரம் பண்ணுவான். அண்மையில கொழும்புல சோனகர் தெருவில் ஒருத்தன் விளையாடிட்டு போயிட்டான். என்ன, இந்த சீட்டுல கான்கிரீட்ல பேன்களோட ஹொக்கு இருக்குது. 2 சைஸ்ல இருக்குது. பெருசு சிறுசு இருக்குது. 2க்கும் நடுவால ஒரு சைஸ் ஒருத்தன் கையில எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு போய், நான் கன்ஸ்ட்ரக்ட் செய்யறேன், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் செய்யறேன், இதுல ஒரு 3000 பீஸ் தரலாமா? 3000 பீஸ் இந்த சைஸ்ல வாரலையே. இல்லையே, நாங்க எடுத்தோமே, எங்களுக்கு கொஞ்சம் குறையுது. இல்லையே, இப்போ கம்பெனி வந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, நாங்க அட்வான்ஸ் 1000 ரூபா. அட்வான்ஸ் எவ்வளவு? நாங்க 1000 ரூபா அட்வான்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு பீஸ்? மற்றது 175 ரூபா. சரி, நீங்க 300 ரூபா போட்டு தாங்க, எனக்கு கஸ்டமருக்கு எடுக்கிறது. 300 ரூபா போட்டு தாங்க, எனக்கு ஒரு 3000 பீஸ் தேவை. 1000 ரூபா அட்வான்ஸ். டெலிபோன் நம்பர் உண்டாக்கி சாமான் கிடைச்சா உடனே கொடுத்தாங்க. அடுத்த கடைக்கு போனா இப்படி ஒரு 30 கடையில கொடுத்து விட்டாங்க. செலவு எவ்வளவு? 30,000 ரூபா கொடுத்து விட்டான். சாமான் இல்லை. டெலிபோன் வேலை செய், கிடைக்கிற கோல் பண்ற, சாமான் விரல்லையா? விரல்ல பஸ். வந்தா கோல் தான். எனக்கு இன்னும் சாமான் கிடைக்கல, வந்தா கோல். ஒரு 2 கிழமை பிறகு ஒரு சேல் வேன் போகும். அந்த சைஸை கொண்டே சாமான் முதலாது வாத்தா வாப்பா இதை தாண்டாத அடிக்குது. 3000 பீஸ் தான். 3000 இல்லை, 3000 இல்லை, 500 தான் இருக்கு. டக்குனு கோல் எடுக்க 3000 எடுக்கணும். 500 இல்லை, 100 இருந்தாலும் உடனே வேண்டாம் அவன். சரி, 500 இறக்கு. எவ்வளவு? 250 ரூபா போடலாம். பஸ் 300 ரூபா பேசினானு 250 ரூபாய்க்கு 500 இறக்கியாச்சு. மற்ற கடை அதுல ஒரு 500, அடுத்த கடை அதுல ஒரு 500 இறக்கி 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 30 கடைக்கும் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதோட வேற போன் ஆஃப். சாமான இறக்கி வச்சு கடையில் சும்மா இருக்கு. இன்னமும் இருக்கு. அந்த சைஸுக்கு ஒருத்தருக்கு இந்த வைப்படுறாங்க. அந்த சைஸுக்கு ஒருத்தருக்கு இந்த வைப்படுறாங்க. சாமான இறக்கி வச்சுக்க. அந்த விலைக்கு விற்கணும்னா 250 ரூபாய்க்கு விற்கணும். சாமான் விலை குறைஞ்சது. போன் ஆஃப். செலவழிச்சு எவ்வளவு? 30,000 ரூபாய். எவ்வளவு தில்லி, எவ்வளவு தைரியம்! ஒரு கடைக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. 1000 ரூபாய் தந்தவன் எடுக்க முடிவானா? எடுப்பான். எப்படி தில்லி? அதே மாதிரி தான் எஸ்தர் ஹவலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் 1439 ஆண்டு விளம்பரத்தை தொடங்கிட்டான். வாலண்டைன்ஸ் டே என்றால் காதலர்கள் அன்பை பரிமாறும் தினம் என்று விளம்பரத்தை ஸ்டார்ட். அன்பை பரிமாறும் தினம், காதலை வெளிக்காட்டும் தினம், பரிசுகள் கொடுக்கும் தினம், வாழ்த்தும் தினம் விளம்பரத்தை போட்டார். எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி 14 காதலர்களை வாழ்த்துவோம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க ரேடியோவில் காதலர் தினத்துக்கு விளம்பரம் போடும். உங்களுடைய காதலை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இன்றே அடையும். நீங்க கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, கண்ணால் லவ் பண்ணினான்,
எனவே உங்களுடைய காதலிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணுமா? அது உன் ரேடியோவில் வாழ்த்து சொல்றேன்டா, என்னமோ சொர்க்கத்தில் வேறழினுமா? இது விளம்பரம் போயிச்சா இல்லையா? ஹேலன் எஸ்தர் என்ன செய்தான்? எஸ்தர் ஹேலன் விளம்பரம் செய்தான். 1840 முதல் காதலர் தின அட்டையை அறிமுகம் செய்தான். அதே ஆண்டு 5000 அமெரிக்க டாலர் செலவு தள்ளி லாபம் அடைந்தான். 5000 அமெரிக்க டாலரை செலவு தள்ளி லாபம் அடைந்தான் இந்த வியாபார நோக்குள்ள வர்த்தகன். இதனைத் தொடர்ந்துதான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது என்ன பேரு எப்படி வந்தது தெரியும். ஆனா காதலர் தினம் என்று தெரிய வருது சமூகத்துக்கு. வேலண்டைன்ஸ் என்ற என்னடா எப்பயாவது யோசிச்சிருப்பானா? நினைச்சிருப்பார்கள் இங்கிலீஷ்ல கடும் இங்கிலீஷ் ஆக்கியம் இது. நினைச்சு கொஞ்சம் பேர் ஐ லவ் யூ பதிலா ஐ வேலண்டைன் சொன்னாலும் சொல்லுவான். ஐ வேலண்டைன் யூ சொன்னாலும் சொல்லுவான். கடும் இங்கிலீஷ் ஆக்கிடுவான். அடே அது துறவிடா, பேரு வேற சரக்கு வேற. தேங்கோழல் பேரு சீனிப்பாகுதான் உள்ளுக்கு, பெட்ரோல் மெச்சி பேரு மண்ணெண்ணதான் உள்ளுக்கு வேற. அப்படித்தான் சில கடையில இறைச்சி ரொட்டி கேட்டா இறைச்சி இருக்காது. எங்கடா இறைச்சண்டா யானை வளப்பழத்துக்கு யானை இருக்காண்டு கேட்காது. அது மாதிரி தான் வேலண்டைன்ஸ் டே பேரு, துறவிகள் தினம் பேரு. வாழ்த்து அட்டைகளும் சாக்லேட்டுகளும் பரிசு பொருட்களும் சுபஹானல்லாஹ். யாரு உழைக்கிறான்? போன் கம்பெனி உழைக்குது, வானொலி நிறுவனங்கள் உழைக்குது, டிவி உழைக்குது, வாழ்த்து அட்டை அச்சடிக்கிற அச்சகம் உழைக்குது, சாக்லேட் கம்பெனி உழைக்குது, எல்லாம் உழைக்கிறான். கொஞ்சம் பொடியமா இருக்கு, கேஸ் சக்சஸ் ஆகுது. அது வேற. அவனுக்கு அந்த வளம் மறைச்சி வைத்திருந்தத ஒளிச்சு வச்சிருந்தத ஓட்டையாக்கிற நேரம். ஏன் ஸ்கூல் சவர்களை பாருங்கள், அந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என்னமோ ஒரு யுத்தத்தை கொண்டாடுறோம். அதுக்கு ஸ்கூல்ல மாஸ்டர்மாரெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கு. நாளைக்கு பிப்ரவரி 14 யாரும் டியூஷனுக்கு போகக்கூடாது, டியூஷனுக்கு போகக்கூடாது. விட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? மறைச்சி வச்சா எடுத்து பார்க்கணுங்கிறது சாதாரணமான ஒரு விளவியல். ஒளிச்சு வச்சாதான் திறந்து பார்க்க நினைக்கிறேன். வீட்ட ஸ்வீட்டை சுடுங்க, நீங்க நல்ல ஸ்வீட் செய்யுங்க, செஞ்சுட்டு பொடி எனக்கு கொடுத்து பாருங்க. என்னடா தின்னுடா, ஒன்றை தின்னுட்டு வேணான்றான். டேய் இன்னொன்று தின்னுடா வேணான்றான். அவனுக்கு ஒன்றை கொடுத்துட்டு ஒரு 10 மூடி தொடப்படாம அவனை பாப்பாக்கு சொல்லிவிட்டாருங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அடிப்பான் 10 போ. நீங்க எடுக்கணாண்டா எடுப்பான், மூடி வச்சு போட்டு திறக்கப்படாண்டா திறப்பான். சும்மா இருக்கிற பிள்ளைகளுக்கு காதல் தினத்தை ஞாபகப்படுத்துறேன். என்னண்டு நாளைக்கு 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே தெரியும் தானே? தெரியாது சார். ரோட்டுக்கு வெட்டக்காரங்க போல அப்படி என்றுவார். உண்மையாக ரோட்டுக்கு வெட்டக்காரங்க ஏலாம். பொம்பளை பிள்ளைகள் மறந்தாலும் பொடிய மாதிரி மறப்பானா? போன வருஷம் இருந்து காத்துக்கு இருக்கான் அவன். எப்படா ஒரே காலண்டா பெரட்டி மாமியில விட்டு செவரில் அடிக்கணும் ஒரு நோட்டீஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படி அடிக்கணும். அடிச்சு கீழே வர பேர் தெரிவிக்கிற டைம். இதுல கலாச்சாரம் சீரழியுது, பொருளாதாரம் சீரழியுது. எனவே இஸ்லாத்துக்கு எதிரான இந்த சிந்தனை புரட்சியில கலாச்சார சீர்கேடு ஒன்னா இருக்கு. இந்த கலாச்சார சீர்கேடுல ஒன்றுதான் இந்த புகைத்தல் கலாச்சாரம். இன்னைக்கு புகைக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. சிகரெட் குடிக்கிற என்ன சொல்றது? டிரைவர் மாதிரி குடிப்பான், ஒரு நியாயம் சொல்லுவான், நித்திர வராம இருக்கிறதுக்கு சிகரெட்டமா. மெக்கானிக் குடிப்பான், எதுக்கு? சரி, அந்த கடைசியா இன்ஜினை ஃபிட் பண்ற நேரம் மூடு வேலை செய்யறா ஒரு சிகரெட் அடிக்கணுமா? மூளை சரியா வேலை செய்யறதுக்கு ஒரு சிகரெட்டா. ஸ்கூல்ல மாஸ்டர் வந்து சயின்ஸ் படிக்க போறேன், எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து பார்த்துங்க சொல்றேன். யாருக்கிட்ட ஒரு கதை இது?
சோகத்துக்கும் நடிப்பானா. இந்த கலாச்சாரம் ஆறு கொண்டு வந்தது. படத்துல விரக்திக்கு சிக்கெட் அடிச்சா இவருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஒன்றும் சிக்கெட் ஒன்று இல்லையான்னு கேட்பார். கஷ்டத்துக்கு அடிக்கான் சிக்கெட் ஆக்கி கொண்டு விட்டா கல்யாணத்துக்கு ஒரு சிக்கெட் அடிச்சு விடல, இன்றைக்கு அடிக்காத சிக்கெட் மறையனத்துக்கு. சரி சந்தோஷத்துக்கு அடிக்கான், இன்னொரு நாள் சிக்கெட் அடிப்பேன். என்னடா கர்நாடகா போர் அடிக்குது, கஷ்டம் இல்லை துன்பம் இல்லை, கர்நாடக ஒரு டிக்கெட். இப்படி இந்த கலாச்சாரம் யார் போட்டது? யூதர்கள். விளைவு என்ன? விளைவு என்ன? கேன்சர் வந்துடும். இது வெளியில தெரிஞ்சது, ஆனா உள்ளுக்குள்ள இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வெளியில வந்ததனால பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள இதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது என்ன? மது பாவனை. கடற்கரைக்கு வர்றது இன்றைக்கு பயம் கேட்க, அங்கே சில போத்தலை புதைச்சி வச்சுட்டு ஸ்டோவ் போட்டு குனிஞ்சு குனிஞ்சு நிமிருவான். ஒரு நாள் கடற்கரையில 2 பொடிய மாதிரி, நல்ல சின்ன பொடிய மாதிரி குனியிறான் நிமிரான், குனியிறான் நிமிரான். என்னடா அந்த கிட்ட போய் பார்த்தா போத்தலை புதைச்சி வச்சு விட்டு ஸ்டோவை கையில வச்சுக்கான். அப்ப 2 போத்தல் சைஸ்ல இருக்கிறவன் குடிக்கான். என்ன இது? யார் கலாச்சாரம்? இன்றைய இஸ்லாத்துக்கு எதிரான இந்த சக்திகள் கொண்டு வந்த கலாச்சாரங்கள். கடைசியா நிலைமை என்ன? மானம் கெட்டு போய் நடுத்தருல கிடப்பான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எதை தடுக்குதோ அதை கலாச்சாரமாக்குவான். அடுத்தது என்ன? இந்த ஊடகங்கள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இந்த உதவி வழங்குதல் போன்ற சிந்தனை புரட்சியில அடுத்ததுதான் நிவாரணமும் புலமை பரிசும் வழங்குறது. நிவாரணம் என்ற பெயர்ல, புலமை பரிசுகள் என்ற பெயரில் நிறைய இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் இன்னைக்கு உலகத்தில் அரங்கேறிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆமா, புலமை பரிசில் ஸ்காலர்ஷிப் நடக்குதா இல்லையா? எங்க நாட்டுக்கு வாங்க, ஸ்காலர்ஷிப் தாரோம், சிட்டிசன்ஷிப் தாரோம் அப்படிங்கிறான், உதவி செய்யறான். சில என்ஜிஓக்கள் வந்து இறங்குது. என்னத்துக்கு? எதுக்கு? நம்ம கலாச்சாரத்தை மாத்திரத்துக்கு தான், நம்ம இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கத்தான். வரலாற்று பதிவில் நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் காசிம் அமீன். இந்த காசிம் அமீன் என்பவன் 1899 பிறக்கிறான், 1900 ஆண்டு மரணிக்கிறான். இந்த காசிம் அமீன் ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர், ஒரு கலாநிதி. அப்ப ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காசிம் அமீன் எகிப்தில் இருந்து அவனுடைய கல்வி திறமைக்காக பிரான்சுக்கு அழைக்கப்படுறான். பிரான்ஸ்ல பாரிஸ் என்கிற தலைநகரம் அவனுக்கு என்ன செய்யுது? ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, வாங்க மேற்படிப்பு கண்டு. கல்வியாளர்களை இந்த மேற்கத்திய உலகம் வாங்கி இருப்பது 2. ஒன்று அந்த கல்வியை அவன் வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று அதை தீட்டி திரும்ப நமக்கு எதிராக ஏவி அனுப்புறதுக்கு. இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னால யூரோப்பில் உள்ள சில நாடுகளுக்கு சில மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக போயிருந்தேன். சுவிஸ்ல ஒரு ஆளை சந்திச்சேன், டாக்டர் அனஸ். அவர்கிட்ட கேட்டேன், ஜொப் என்ன, தொழில் என்ன? அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வருது, ஸ்ரீலங்காக்காரர், கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வருது. அவருக்கு சிட்டிசன்ஷிப் யூகே சிட்டிசன் கொடுத்திருக்குது, சுவிஸ் தொழில் கொடுத்திருக்குது. அவரை ஜொப்புக்கு பேரை சொல்லி வழங்கப்படுத்துறதுக்கு நமக்கு வழங்குற அளவுக்கு இல்லை. அது சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, சாஃப்ட்வேர் எழுதுறோம் இல்லையா, இப்ப யூரோப்பில் சில கார்கள் இருக்குது, அந்த காரை பார்க் பண்ணணுமா இருந்தா இந்த பார்க்கிங்ல வாகனங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பார்க் பண்றதுக்கு ஒரு பட்டன் ஆயிட்டு ரோட்ல வாகனத்தை ஓட்டிட்டு போவார். காரு பார்த்துக்கிட்டு வரைக்கும் எந்த இடத்துல நம்மள போட்டு போட்டுடலாம், அதுல வீடியோ ஒன்னாயிரும். அது அங்க சைட்டு இந்த சைட்டை பார்த்துக்கிட்டு வரும்.
பார்த்துக்கிட்டு ஒரு காரை கொண்டு போய் பார்க் பண்ற இடத்தை அது கண்டா உடனே ஸ்டாப் பண்ணும். சவுண்டு மாரி எழுத்தும் பேர். இவர் ஸ்டரிங்கில் காலை எல்லாம் எடுத்துடுவார், கையை எடுத்து காலையும் எடுத்துடுவார். எடுத்தா அந்த கார் அப்படியே மூவ் ஆகி ரிவேஸ் ஆகி முன்னுக்காயி பின்னுக்காயி அப்படியே போய் அந்த இடத்துல நின்று ரைட் பென்சில் ஓகே இறங்கிட்டு போறான். இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எழுதுறவன் பெரிய டேலண்ட் உள்ளவன். அனசுர வேலை என்னண்டா, அதை எழுதுறத வாங்கி எடுக்கிறதுக்கு ஒரு மூளை வேலை இல்ல, அந்த மூளை செய்யறவர் தான் டாக்டர் அனஸ். அவருக்கு மேல சுவிஸ்ல ஆள் இல்ல. அவருக்கு சுவிஸ் கொடுத்துக்கிற ஜாப் என்ன தெரியுமா? வேர்ல்டுல இந்த மூளை செய்யறது சாஃப்ட்வேர் எழுதுற மூளையை செய்யறவங்களுக்கு டவுட் வந்தா கிளியர் பண்ண போவார். ஒரு கிழமை தான் சுவிஸ்ல நின்றேன். ஒரு தடவை அமெரிக்காவுக்கு, ஒரு தடவை ஜெர்மனிக்கு பிளை பண்ணிட்டார். அப்படியே பிளைட்ல போவார். என்னண்டா லெக்சர் உண்டு. அங்க இருக்கிற சயின்டிஸ்டுகளுக்கு டவுட் வந்தோம் போய் கிளியர் பண்ணிட்டு வர்றது. திஹாரி அவரு எந்த ஊரு? ஸ்ரீலங்காவில் திஹாரி. என்ன சொல்ற, ஸ்ரீலங்காக்கு வரலையா? வந்த எனக்கு தொழில் இல்லையே. ஸ்ரீலங்காவில் அவருக்கு தொழில் இல்லை. நம்ம அறிவை அவன் வாங்கி எடுத்துக்கணும். நாசாவில் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நாசாவில் இலங்கை மூளையும் இருக்குது, புத்தளத்து மூளை, முஸ்லிம் மூளை ஒண்ணு இருக்குது. இந்தியாவோட மூளை ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம மூளைகளை வாங்கி எடுத்துக்கிறான். நிறைய பேரு வாங்கி எடுத்து அவன் பயன்படுத்திக்கிறான். ஒன்று. இரண்டாவது, சில மூளைகளை வாங்கி தீட்டி நமக்கு திருப்பி அனுப்புறான். அதுல ஒருத்தர் தான் காசிம் அமீன். அவர் போட்டோ பார்க்கணுமா? இவர் தான் காசிம் அமீன். இவர் தான் காசிம் அமீன். இவர் தஹ்ரீருல் மர்ஆ ஜதீதா அப்படிங்கிற 2 புத்தகத்தை எழுதுறார். பெண் விடுதலை, பெண் சுதந்திரம். இந்த புத்தகத்தினூடாக அவர் இஸ்லாத்துக்கு ஒரு தாக்குதல் நடத்துறார். என்ன? ஒழுக்கத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாதான். இஸ்லாம் வேற, ஒழுக்கம் வேற. ஆனா ஒழுக்கம் இருக்கிறோம் பிரான்ஸ்ல, பரிசுல அப்படி என்றார். ஒழுக்கம். ஹுதா என்ற ஒரு பெண்ணையும் சஃபியா என்ற இன்னொரு பெண்ணையும் இவர் தயார் செய்து பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த 2 பெண்களும் இன்னும் 300 பெண்களை எடுத்துக்கிட்டு எகிப்துல ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு கிரவுண்ட்ல போய் ஹிஜாப கலட்டி எரிச்சு பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்றார்கள். இந்த காசிம் அமீன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு புரட்சியாளர். நீங்க காசிம் அமீன் என்று விக்கிபீடியாவில் அடிச்சு பார்த்தால் வேற தகவலை தரும். ஒரு இஸ்லாமிய புரட்சி எழுத்தாளர் என்று தரும். அந்த புரட்சி என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்கு எதிரானங்கிறத மறைச்சி புரட்சி எழுத்தாளர். யார் விட்டாலு? பிரான்ஸ்ல பரிசு விட்டாள். இவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கு 2 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள். இந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஒழுக்கமா வளர்க்க போறேன். இங்கிலாந்துல இருந்த ஒரு பொம்பளைய, ஒரு வெள்ளக்காரியையும், பிரான்ஸ்ல பரிசுல இருந்த ஒரு வெள்ளக்காரியையும் எடுத்து பிள்ளைகளுக்கு டீச்சர் ஆக்கினார். டீச்சர் ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒருவர் இவர். அப்ப என்ன செய்து? ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல இஸ்லாத்துக்கு எதிராக திருப்பி அனுப்பப்படுது. அடுத்தது யாரு? இவர்தான் தாஹா ஹுசைன். 1889 பிறந்து 1974 ஆண்டு மரணித்தவர். இந்த தாஹா ஹுசைனையும் இதே பிரான்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்து இருக்குது. இந்த தாஹா ஹுசைன் வைத்த சிந்தனை என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்கிற கீழ்த்தரமான சிந்தனை தான் முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை அப்படின்னு சொன்னான். இஸ்லாமிய எழுச்சியாம், கலாநிதியாம். இன்னைக்கு நிறைய கலாநிதிகளை பார்த்துட்டோம். சில கலாநிதிகளை பார்த்துட்டோம். ஹக்குக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு பேரு கலாநிதி. மக்கள் என்ன சொல்றது? ஒரு கலாநிதி சொல்றது தப்பா? தாஹா ஹுசைனும் கலாநிதி தான், காசிம் அமீனும் கலாநிதி தான், முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கும் கலாநிதி தான், மூசாவு கலாநிதி தான். நிறைய கலாநிதிகளை பார்த்து இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனையான ஒரு ஆள் திருப்பி அனுப்பிட்டான். அடுத்தது யாரு? முஸ்தபா கமால் அத்தாதுர்க். இவன் உங்களுக்கு தெரியும், துருக்கியில ஹிலாபத்துடைய ஆட்சி நீண்ட காலமாக இருந்தது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் துருக்கியில ஹிலாபத் இருந்துச்சு.
இந்த ஹிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பல திட்டங்கள் தீட்டப்பட்டது. பல திட்டங்கள், சில மாநாடுகள் நடத்தப்பட்டது. பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரி கிராக்சோ பாராளுமன்றத்தில் குர்ஆனை கொண்டு வந்து சொன்னான், இந்த குர்ஆன் முஸ்லிம்களுடைய மனதில் இருக்கும் வரை முஸ்லிம்களை ஒன்றும் பண்ண முடியாது என்றான். அந்த பிரித்தானியா கேடபிள்யூ லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை, பிரித்தானியா கேடபிள்யூ லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த யூதனை முஸ்லிம் பேர்ல முஸ்லிம் தேசத்துல சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைத்தது சவுதி துருக்கி தொடர்பை அறுத்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில். அந்த கேடபிள்யூ லாரன்ஸ் சவுதி அரேபியாவில் அபுஹா என்ற பகுதியில் இமாம்களை மதிக்க வேண்டும் என்ற கோஷம் கொடுத்து கபர்களை கட்ட வைத்து கபர் ஜியாரத்தை உருவாக்கின நேரம்தான் முஹம்மது பின் சஊத் ஆட்சிக்கு வாரார். முஹம்மது பின் சஊதிடம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இந்த கேடபிள்யூ லாரன்ஸை அடையாளப்படுத்தி இந்த கபர் வணக்கம் இஸ்லாத்துக்கு முரணானது என்பதை தெளிவுபடுத்திய போது கேடபிள்யூ லாரன்ஸ் விரட்டி அடிக்கப்பட்டால் கபர் வணக்கம் ஒளிந்தது. அப்போது பிரித்தானியா சவுதி அரேபியாவிலே இருந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வைத்த பெயர் வஹாபிகள். முஹம்மது பின் அப்துல் வஹாப் அந்த புரட்சி செய்தார் என்பதற்காக. அந்த பிரித்தானியா அன்றிருந்தே இஸ்லாத்துக்கு எதிரான சில சதிகளை தீட்டிக்கிட்டு இருந்தது. அந்த பிரித்தானியா தான் ஹெனில் என்கிற ஒரு யூத அறிஞனை இந்த முஸ்தபா கமாலுடைய காலத்தில் வாழ்ந்த துருக்கிய ஹலீஃபா இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீத் என்பவரிடம் பேச்சுவார்த்தைக்காக வாரான். ஹெனில் பேச்சுவார்த்தைக்காக வாரான். சுல்தான் அப்துல் ஹமீதிடம் கேட்கிறான், உங்களுடைய நாட்டு வெளிநாட்டு கடனை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு தொகையையும் தருகிறோம், உங்களுடைய நாட்டினுடைய ஆட்சியை சரியாக கொண்டு போவதற்கு அவ்வளவு தொகையும் தருகிறோம், ஸ்காலர்ஷிப் நிவாரணம் கொடுக்குறாங்க, தாரோம், உங்களுடைய சொந்த பக்கத்துக்கும் கொஞ்சம் தாரோம், எங்களுக்கு பலஸ்தீன்ல ஆப்கானிஸ்தான் இந்த பைத்துல் மக்தஸ் பகுதியில் பிரஜா உரிமை தந்தா போது வேண்டாம். யூதர்களுக்கு இடம் கிடையாது. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உலக படகத்தில் இல்ல. சுல்தான் அப்துல் ஹமீத் எழுந்தார். உட்கார்ந்திருந்த கதிரை தெரித்தது, மேசையில் அடித்தார். இதுதான் பேச்சுவார்த்தை என்று நேரத்தோடையே சொல்லி இருந்த அனுமதி தந்திருக்க மாட்டேன், வெளியே போக. ஹெனில் வெளியிறங்கினான். வெளியிறங்கினவன் தான் முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கை பகடைக்காயாக பயன்படுத்துறான். பகடைக்காயாக பயன்படுத்தி துருக்கிக்கு அனுப்பி வைத்து கிளர்ச்சியாளர்களாக எதிர்கட்சி ஒன்றை உருவாக்கி பெல்ஜியமுடைய யாப்பை இங்கு யாப்பாக கொண்டு வரணும் என்ற திட்டம் தீட்டி சுல்தான் அப்துல் ஹமீதிடம் திணிப்பு நடந்தது. பெல்ஜியத்தினுடைய யாப்பை இங்கே கொண்டு வந்து அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது சுல்தான் அப்துல் ஹமீத் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஹெனில விரட்டின மாதிரி இதையும் விரட்டினார். கடைசியாக தந்திரமாக ஆட்சி பறிக்கப்பட்டது. முஸ்தபா கமால் அத்தாதுர்க்கிடம் கொடுக்கப்பட்டது. வரலாற்றாசிரியர்கள் இவன் பெயரை சொல்லும் போது லஅனஹுல்லா என்று சொல்வார்கள், அல்லாஹ் இவனை சபிப்பானாக. 1924 ஆண்டு ஹிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவன் தான் இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க். ஹிலாபத்தை ஒழித்தான். முஸ்லிம்கள் 4 திருமணம் முடிப்பதை தடுத்தான். பெண்கள் ஹிஜாப் அணிவதை ஒழித்தான். ஆண்கள் அரபிய ஆடை அணிவதை தடுத்தான். அரபு மொழி பேசுவதை தடுத்தான். 2 பெரிய ஜும்மா பள்ளிகளை யூனிவர்சிட்டிகளாக மாற்றினான். ஆண்களும் பெண்களும் கலந்து வேலை செய்ய வேண்டும் என்று அலுவலகங்களுக்கு சட்டம் போட்டான். பெண்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் கட்டைக்கால் சட்டை அணிய வேண்டும் என்று சட்டம் தீட்டினான் இந்த முஸ்தபா கமால் அத்தாதுர்க். எங்கிருந்து வந்தவன்? இஸ்லாமிய நாட்டிலிருந்து பிரான்சின் பரிசுக்கு போய் கல்வி கற்று கலாநிதியாக திரும்பி வந்தவன். எனவே புலமை பரிசு நிவாரணம் கல்வி உதவி என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு எதிரான சரி கடந்த காலங்களிலே இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இவர்தான் சலாமத் மூசா 1887 இருந்து 1955 8ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். இந்த சலாமத் மூசா தான்
பெண்கள் ஹிஜாப் அணிவதை தடை செய்ய வேண்டும் என்பதிலும் ஆண்கள் பலதார திருமணம் முடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதிலும் கடும் போராட்டம் நடத்தியவர் இந்த சலாமத் மூசா என்பவர். இவரும் எங்கிருந்து வந்தவர்? யூரோப்பில் மேற்கத்தைய படிப்பு படிச்சுக்கிட்டு சமூக சேவைக்காக திருப்பி அனுப்பப்பட்ட தீட்டப்பட்ட அம்பு. அதே மாதிரி இவர் உங்களுக்கு தெரியும், மிர்சா குலாம் அகமது 1835 பிறந்து 1908 மரணித்தார். அமெரிக்காவினுடைய ஒரு கைபொம்மை. இவர் பொய் நபி என்று தன்னை ஒரு நபி என்று வாதாடினான். இவனுடைய வாதாட்டத்தில் ஒன்றுதான், பிரித்தானியாவின் ஆட்சி நலன்களை பற்றி ஆண்டவன் எனக்கு அருளுகிறான் என்று வகை சொன்னவன். பிரித்தானியாவையே நம்ம எடுக்கிறதே இல்லை, இஸ்லாத்துக்கு எதிரான சதி செய்தவன். அவனுடைய ஆட்சி நலன்களை பற்றி ஆண்டவன் எனக்கு வகை அறிவித்தான் என்று சொன்னவன் மிர்சா குலாம் அகமது. இவனும் யூதர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய திட்டத்தில் நரியாக வாதாடி காதியானிகள் அஹமதியா ஜமாத் என்ற ஒரு ஜமாத்தை உருவாக்கினார். இதனுடைய பின்னணி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் டெலிவிஷன் 1, முஸ்லிம் டெலிவிஷன் 2 என்ற 2 சேனல் இருக்குது. இந்த 2 சேனலிலையும் MTV 1, MTV 2 முஸ்லிம்களுக்காக என்றுதான் உலகம் நினைக்கிறது. இது யூகேயில இருந்து ஒளிபரப்பப்படுகிறது, பிரித்தானியா செலவு செய்கிறது. அந்த சேனலை கொடுத்திருக்கிறது காதியானிகளிடம். இவன் உருவாக்கின ஆட்களுக்கு, காதியானிகளுக்கு கொடுத்து பிரித்தானியா செலவு செய்திய பாராளுமன்றத்துக்கே குருவான கொண்டு வந்து அழிக்க சொன்ன கிராக்சோனால் இந்த நாடு பிரித்தானியா. KW லாரன்ஸ் அரபு நாட்டுக்கு அனுப்பி ஷிர்கை உருவாக்கிய நாடு பிரித்தானியா. இந்த பிரித்தானியாவுக்கு முஸ்லிம் டெலிவிஷன் 1, முஸ்லிம் டெலிவிஷன் 2 நடத்த வேண்டிய சபை என்ன தேவை? ஆடு நலையுது என்று ஓனாய் அழுததாம். இந்த மிர்சா குலாமை வைத்து இஸ்லாத்துக்கு எதிரான சதி தீட்டப்பட்டார்கள். அடுத்தது யாரு? தஸ்லிமா நஸ்ரின். ஒரு வித்தியாசமான சிந்தனை எழுத்தாளர். எல்லாம் சுதந்திர போராளிகள். வித்தியாசமா கற்புக்கு சுதந்திரம் கேட்டவள். பெண்களுக்கு கற்பு சுதந்திரம் வேணும், ஆற கருவையும் சுமக்கணும். அதென்ன இவர கருவை மட்டும் சுமக்கிற, நினைச்சால கருவை சுமக்கணும் என்று சொன்ன ஒரு வேசிதான் தஸ்லிமா நஸ்ரின். இந்த தஸ்லிமா நஸ்ரினுக்கு மரண தண்டனை கொடுத்த போது பிரித்தானியா அடைக்கலம் கொடுத்தது. எனவே இப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனையாளர்களை கவரும் நாடு மேற்கத்தைய நாடு. அதே மாதிரியாகத்தான் சல்மான் ருஷ்டி. இந்த சல்மான் ருஷ்டி இந்தியாவை சேர்ந்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சப்படுத்தி புத்தகம் எழுதினவன். இப்ப வரப்போறாரு சல்மான் ருஷ்டி. இந்தியாவுக்கு வரப்போறான்னு அறிக்கை விட்டால் 13 மடல பாதுகாப்பு இவனுக்கு. 13 மடல பாதுகாப்புண்டா எந்த ஊருக்கு வரப்போறானோ அங்க கடும் பாதுகாப்பு. அதை சுத்தி 12 ஊரில் போலீஸ போடுவான். அவ்வளவு பயம். இந்த சல்மான் ருஷ்டிக்கு மரண தண்டனை கொடுத்த போது அடைக்கலம் கொடுத்ததும் பிரித்தானியா தான். வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான இந்த யூரோப் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுல இன்னொரு பகடி நடந்துச்சு. இந்த சல்மான் ருஷ்டிக்கு மரண தண்டனை கொடுத்த போது ஆயத்துல்லா கொமைனி அறிக்கை விட்டார், நபியை கொச்சப்படுத்திய சல்மான் ருஷ்டியை கொலை செய்த குடும்பத்தை 100 தலைமுறைக்கு பாதுகாப்பு தந்து செல்வங்களை கொட்டு வேண்டாம் அறிக்கை விட்டான். யாரு? ஆயத்துல்லா கொமைனி. ஷியக்காரண்ட வேலை என்னண்டா, உலகத்துல நபியை நேசிக்கிற மாதிரி காட்டுற. ஆயத்துல்லா கொமைனி சல்மான் ருஷ்டி விட ரசூலுல்லாஹ்வை விமர்சிச்சவன். அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம் எழுதினா இந்த ஆயத்துல்லா கொமைனி. உங்களுக்கு தெரியும், தூது என்ற புத்தகத்துல ஆயத்துல்லா கொமைனியை அப்படியே தலப்பாக்கட்டோட போட்டிருப்பாங்க. நம்முடைய ஆக்கெல்லாம் இமாம் என்றாங்க. ஆயத்துல்லா கொமைனி செத்தவுடன் நம்முடைய நாட்டில் பள்ளிகளில் ஜும்மாவுக்கு பின்னால்
ஜனாசா தொழுதாங்க தெரியாது. ஆயத்துல்லா கொமைனி ஒரு காவியர் அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற புத்தகத்தில் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வேசி என்று எழுதியவன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்த கத்தியால் குத்திய இவன் அபுல் உலுவா மஜூசி ரஹிமஹுல்லாஹ் என்றவன். தாத்தாரிகளை வரவழைத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த 2 பேரை ரஹிமஹுல்லாஹ் என்று புகழ்ந்தவன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடும் மோசமாக பாவிகளாக சித்தரித்தவன். அந்த ஆயத்துல்லா கொமைனி அறிக்கை விட்டா சல்மான் ருஷ்டியை கொலை செஞ்சா எல்லா பொறுப்பும் நான் எடுப்பேன். அது ஒரு முதலை கண்ணீர். இந்த சல்மான் ருஷ்டிக்கு மரண தண்டனை கொடுத்த போது பாதுகாப்பு கொடுத்தது யாரு? இந்த பிரித்தானியா. எனவே இவ்வாறு ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில், புலமை பரிசில் என்ற பெயரில் இஸ்லாத்துக்கு எதிரான கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தது என்ன? யுத்த சூழல். யுத்த சூழலை உருவாக்கி விட்டா இஸ்லாத்தை படிக்க மாட்டாங்க. யுத்த சூழலை உருவாக்கி விட்டா உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யாவை அமெரிக்கா பிளான் பண்ணி இறக்குது. இந்த பெண்டகன் தாக்குறதுக்கு முன்னால ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா குண்டு போடுது. இப்ப மாலியில பிரான்ஸ் குண்டு ஓடுது. ஆப்கானிஸ்தான்ல நிறைய இமாம்கள் உருவாகிறாங்க, இஸ்லாமிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்த புகாரா என்பது இந்த ஆப்கானிஸ்தானின் அண்மித்த ஒரு கிராமம். இந்த பகுதிகளில் யுத்த சூழலை சும்மா உருவாக்கி விட்டான். ரஷ்யா அடிக்கும், அமெரிக்கா அறிக்கை விடும், நிறுத்தணும், நிறுத்தணும் அடிக்குது. இந்த இஸ்லாத்துக்கு ஒரு நாடு அடிக்க கூட சில ஷியா நாடுகள் அறிக்கை விடும், தரமட்டமாக்குவன் இஸ்ரவேல் என்னும். உள்ளால பேச்சு நடந்தது. உள்ளால எகிப்துக்கு அடிச்சா இஸ்ரவேலை தரமட்டமாக்குவேன் ஈரான் அறிக்கை விட்டிருக்குது. ஆயுதம் நீதாண்டா கொடுப்பா, எங்களுக்கு தெரியும் ஷியா, நம்ம ஆக்களுக்கு தெரியா. ஹிஸ்புல்லா இயக்கம், ஹிஸ்புல்லா ஷியா நம்மள சுடுவான். யுத்த சூழலை உருவாக்கினார்கள். ஆனால் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் புத்தகத்தை வச்சுட்டு வெப்பனை தூக்கிட்டாங்க. அதுக்கு பேரு தாலபான் என்ற பேரு. தாலபான் என்றால் அரபுல மாணவர்கள் என்ற அர்த்தம். என்ன செய்யறது? அடிச்சான், தாலபான் ஆனான். தாலபான் புத்தகத்தை வச்சு போட்டு வெப்பனை தூக்கினான், பேரு தாலபான். ஆனால் விரட்டி அடிச்சான், ரஷ்யாவையே தோக்கடிச்சான். இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்குறது யாரு? திட்டம் போட்டு பயங்கரவாதத்தை உருவாக்கினார்கள். இதனால் யுத்த சூழலினால் முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தை படிக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, இஸ்லாத்தை பின்பற்ற நேரம் இல்லை. இப்படி ஒரு சூழலை உருவாக்கு. இதுவும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளினுடைய திட்டங்கள். மாலியில் அடி விழுந்துச்சு, முஸ்லீம்களை குற்றுயிராக போட்டாங்க. எக்ஸாம் ஹால்ல மாணவர்களுக்கு குண்டு. பர்மாவுல 27,000 முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க. இப்படி எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்களுக்கு அடி விழுந்து ஊடகங்கள் வாய மூடிட்டு இருக்கும். ஆனா ரிசானாவுக்கு சவுதி அரேபியா தூக்கு தண்டனை கொடுத்த உடனே ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க, தாங்க எல்லாம் போச்சு. என்னது? ரிசானாவில் அவ்வளவு இறக்கமா? ஒண்ணும் கிடையாது. இஸ்லாமிய சட்டத்தை உலக நாட்டில் கொச்சப்படுத்துற திட்டம், கொச்சப்படுத்துறதுக்கு. ரிசானா ஒரு உசுருக்கு இவ்வளவு பேச்சு பேசினீங்க, மாலியில் அடிக்காங்க பேசுங்க வேண்டா, பர்மாவில் அடிக்காங்க பேசுங்க வேண்டா, காத்தாங்குடியில சுட்டாங்க பேசுங்க வேண்டா. காணல, ஊடகங்களை காணல. எனவே யுத்த சூழல் மூலம் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்ததுதான் ஊடக யுத்தம். இந்த ஊடக யுத்தம் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சதியாகத்தான் இருந்தது. எழுத்துக்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எழுதப்படும். பேனைகளும் துப்பாக்கிகள் தான்
இஸ்லாத்துக்கு எதிரான ஆர்டிக்கல்கள். ஒரு முஸ்லீம் என்னையாலும் செஞ்சான்னு சொன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகளா? ஏண்டா எப்பவாவது பிரபாகரனையும் எல்டிடி பயங்கரவாதிகளையும் இந்து தீவிரவாதிகள் என்று சொல்லியிருக்கியா? ஒருத்தன் ஒரு அநியாயம் செஞ்சால் அவனை மதத்தோடு சம்பந்தப்படுத்துறதா? பர்மாவில் செஞ்ச அநியாயத்தை மதத்தோடு சம்பந்தப்படுத்தலாமா? கூடாது. இலங்கையில் ஒரு அநியாயம் செஞ்சா மதத்தோடு சம்பந்தப்படுத்தலாமா? கூடாது. ஆனா சம்பந்தப்படுத்துறல. முஸ்லிம் மட்டும் செஞ்சா மதத்தோடு சம்பந்தப்படுத்தி எழுதும். எல்லா ஊடகங்களும் எழுதும். இஸ்லாமிய தீவிரவாதிகள். ஹக்க கேட்டா, உரிமையை கேட்டா இஸ்லாமிய தீவிரவாதி. இந்த ஊடகங்கள் இஸ்லாத்துக்கு எதிரான சதியை தீட்டுது. அதே மாதிரி தான் இந்த ஊடகங்களில் ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் கலாச்சாரம். இந்த இன்டர்நெட்டினூடாக இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் நடந்து அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு எதிரான ஆர்டிக்கல்கள், சித்திரங்கள், திரைப்படங்கள், கருத்துக்களங்கள் இந்த இன்டர்நெட்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, அதே மாதிரியாக இமெயில்ல, இணையதளங்கள்ல இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து மக்கள் மனதில் வார மாதிரி இந்த ஊடக யுத்தங்கள் நடந்துகிட்டு பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் இந்த துப்பாக்கி என்கிற படமோ, விஸ்வரூபம் என்கிற படமோ முஸ்லிம்களை மோசமானவர்களாக சித்தரித்து மக்கள் மனசுல ஒரு கருத்தை விதைக்கிறது. அதே மாதிரியாக கம்ப்யூட்டர் பாவனை, கம்ப்யூட்டர் பாவனையும் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அளவுக்கு அதிகமாக நடக்குது. தேவையில்லாதவங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல குந்திட்டு தொழிலுக்கு ஊட்ட பிள்ளைகளுக்கு காசு இல்லை, செலவுக்கு நாளைக்காக கறி இல்ல, பொண்டாட்டி கடன் தேடி போயிருப்பா, புருஷன் கம்ப்யூட்டர்ல இருப்பார். கம்ப்யூட்டர் அப்படித்தான் இருந்தா நேரம் போறது விளங்காது. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ், கலாச்சார சீர்கேடு, கேலி பட்டம். எனக்கு முன்ன பேசின மௌலவி ஹாரூன் அவங்க சொன்னாங்க, 7 வயசு சிறுமிய உப அதிபர் கற்பழித்தார். உப அதிபர், சுப்ஹானல்லாஹ், என்ன இது? நான் படிச்சிருப்பான் கம்ப்யூட்டர்ல வளர்த்து அல்முறை. ஒரு காலத்துல சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிற கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சின்ன பிள்ளைகளை பிடிச்ச சிராவின்னு தான் கேள்விப்படுவோம். கற்பழிச்ச கேள்விப்படுறல்ல, ஒருத்தன் செய்வான், அதை விளவாரியா பாடம் நடத்தி விட்டுருவான். நெட்டில் பேப்பர்ல 7 வயசு சிறுவையை கற்பழி எப்படி என்று சொன்னாக்கா பாடம் நடத்திடுவான். பாடம் நடத்திடுவான், அதை படிச்சுக்குவான். ஒன்றை நெட்டில் போட்டா 9 அடுத்த அண்டைக்கு வரும். அதான் ட்ரிக்ஸை காட்டுவேன். சில காலம் எடுக்கிற ரிக்ஸுகளை படத்துல பார்த்து படம் எப்படி கொள்ளை அடிக்கிறாங்க, எப்படா கொள்ளை, எப்படா உனக்கு இந்த மூளை வேலைஞ்சது? நீ படிப்பறிவு வேளாம தானே தொழிலுக்கு வந்து பூட்டி வச்ச சைக்கிள் பூட்டு அப்படியே இருக்க தள்ளிக்கு போறான்னு ஒருத்தர் போலீஸால பிடிச்சிட்டானுங்க அக்கரப்பத்தில். பூட்டி வச்ச சைக்கிளை எப்படா தள்ளி பண்ணண்டா, பின் டயரை கிளப்பி ஒரு டயரை கிளிப்ல கொண்டாந்து அப்படியே கிளி விட்டார். ஒரு டயரை கிளிப்ல கொண்டாந்து டயரை கிளப்பி அப்படி கப்பி விட்டோன்னு அதுல ஒரு சின்ன டயரைக்கு பொட்டியில் இருக்கிற டயர், அந்த டயர் உண்டுக்கு போகுது, ஆக்களுக்கு வழங்காது, பூட்டி வச்ச டயர். அடபாவி, நீ படிக்கலையடா, உனக்கு இது எப்படா தெரியும்டா? அது அந்த படத்துல படிச்சேன்டா, படத்துல காட்டி கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் பாவினயம் 5ஆம் ஆண்டு படிச்சு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவாங்க.
அஞ்சாமாட்டு பிள்ளைகளுக்கு என்னத்துக்குடா கம்ப்யூட்டர்? என்ன செய்ய கம்ப்யூட்டர்? என்னது நோட்டீஸ பாக்குற வாப்பா அப்படியே பாப்பா பவர் பாயிண்ட் எக்ஸல் வேர்ட் இன்னும் போட்டோஷாப் அது இதை என்னத்துக்குடா உன்னை புள்ள என்னடா செய்ய போறான்? ஜப்புக்கு போறானா? எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் கடும் ஆதாயமா கிடக்கு. பிள்ளைய விட்டுருவான். பொடியனுக்கு காலத்தால் ஒலிம்பினா புத்தக மூட்டையை சுமந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சோத்தை திண்டு போட்டு குர்ஆனுக்கு போகிற பேக், குர்ஆன் கிளாஸுக்கு போகிற பேக் எடுத்துட்டு அங்கே போய் வந்த உடனே இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு வந்த உடனே கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போய் நித்திரக்கண்ணோட வந்து படுத்துருவான். உமா பாப்பாக்கு கிட்ட கதைக்க நேரம் பொடியனுக்கு நேரம். ஒரு ஆள் விருவன் யாருன்னு தெரியுமா மகன்? ஆறு ஆறுமா உட சின்னப்பாடா? ஓ சின்னப்பாவா? 5 வருஷத்துக்கு போறது அந்த சின்னப்பாவை. சில பெரியம்மாருக்கு ஓ லெவல் எழுதியிருப்பான். பெரியம்மாவை தெரியா? பெரியம்மாவை தெரியா? பெரியப்பாவை தெரியா? உம்மா பட காக்காவை தெரியா? உம்மா மட தங்கச்சியை தெரியா? ஒரு கடவையை நினைச்சுக்கிட்டு இருப்பான். பிசி பாப்பாவை தெரிஞ்சதே பெரிய விஷயம். பள்ளிக்கூடத்துக்கு கொண்ட விட்ட தலைமைச்சிருப்பான் பாப்பா, அவ்வளவு பிசி. அப்ப இந்த கம்ப்யூட்டர் பாவனை எப்படி வச்சிருக்கு? வீட்டுல கம்ப்யூட்டர் எப்படி போட்டு கொடுத்தீங்க? இப்படி போட்டு கொடுத்திருப்போமா? கம்ப்யூட்டரை இப்படித்தான் போட்டு கொடுக்குற. உமாக்கு புள்ளட முகம் தான் தெரியும், மானிட்டர்ல என்ன போகுதுன்னு தெரியாது. ரூம்ல கம்ப்யூட்டர் மேசை அப்படித்தான் போடுவான் பொடியன். இங்க இருந்து உமா உழுவாட கூட ஒரு கிளிக் பண்ணி விடுவான், குருவான் பாசனம் ஓடும். உமா வேற கொலை மகன் எங்க கூட ஒரு அடி அடிப்பான், டிக்கன்னு உள்ளுக்கு போய்த்திரும். போனா குருவான் ஓடும். என்ற உள்ள ஓதுவான் கம்ப்யூட்டர்ல ஓதுவான். அவன் மாத்தி போடுங்க கம்ப்யூட்டர்களை. இப்படி பெரட்டி புள்ளட முதுகு தெரியட்டும். என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைகளுக்கிட்ட என்ன நடக்குது தெரியுமா? பென் டிரைவும் ப்ளூடூத்தும். பொடி என்ற பொக்கெட்டுக்கு பென் டிரைவ் ப்ளூடூத். என்னடா இதுன்னு கேட்டா டவுன்லோட் பண்ணக்கூடாது, பக்கத்துல ஓரத்துல இருந்து சேர்ந்து வந்து சும்மா வந்து அதை விடு அடிச்சு விடு கொண்டுருவான். நாம மன்னிப்பு கேட்கணும், வேண்டா கேட்டேன்னு. சில நேரம் கேட்பா எப்படி வந்த நீயா போட்டேன் பாப்பா கிட்ட கேட்பா. பாப்பா இப்ப உமா கிட்ட சத்தியம் பண்ண, அல்லாஹ்வே நான் இல்லடி, அல்லாஹ்வே நான் இல்லடி, மாட்டி விட்டுருவான் பாப்பாவை. கம்ப்யூட்டர் பாவனையா இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் என்ன? இந்த கம்ப்யூட்டர் பாவனைகள் தேவையா? சின்னத்துல தேவையில்ல. அப்ப கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் ஒன்று படிச்சிருப்பாங்க. இப்ப சாஃப்ட்வேர் நவீன 2007க்கு வந்துச்சு. இந்த பவர் பாயிண்ட்ல இருந்து பயன் செய்யறேன் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் இப்ப பவர் பாயிண்ட்ல போயிட்டு இருக்குது. நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகல, லேப்டாப் வேண்டினேன் தான் நான் செஞ்சுட்டு. ஒரு பையன் கேட்டான், பவர் பாயிண்ட்ல வீடியோ போட்டேல எப்படி என்று கேட்டான். நீங்க நாங்க படிச்சதுதான் அது 97, அதுல வீடியோ போடுறது இல்லை, இதை கொஞ்சம் சொல்லித்தாங்களே. நான் எங்கடா படிச்சேன் பார்த்தியா? 5000 ரூபாய் கோர்ஸ் முடிச்சு படிச்சாய். இப்ப தெரியா? தேவைப்படக்கூட படிக்கலாம். இப்ப தேவையில்லை. நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு நைட் கிளாஸுக்கு அனுப்பிடுறாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ், நைட் கிளாஸ். ரோட்டில் உமா 8 மணியா போயிட்டு பிள்ளைய காணல, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போன இன்னும் விரல அவன் கிளாஸ் நடத்தி விட்டுருவான். 8,000 ரூபாய் கிளாஸுக்கு 2000 ரூபாய் கொடுத்து விஓஜிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில். தேவையில்லை இந்த கம்ப்யூட்டர் பாவனை, தேவையில்லை சின்ன பிள்ளைகளுக்கு. அடுத்தது என்ன? இந்த கம்ப்யூட்டர்ல கேம். இந்த கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறதும் யூதர்களுடைய சரி என்றுதான் இன்றைக்கு சொல்லப்படுது. ஏன்? பிஞ்சி மனசுல பாசத்தை வளர்க்க வேண்டும், இரக்கத்தன்மையை வளர்க்க வேண்டும். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது? கம்ப்யூட்டர் இருக்கிற கேம், இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் 97% யூதர்கள் உருவாக்குறாங்க. ஒரு கார் ரேஸ் ஓடணுமா,
ஓடிக்கு போற கார கரை சேர்க்கிற என்ன மட்டும் இல்ல, ஓடிக்கு போற பக்கத்தால போறவனுக்கு ஒரு அடி அடிக்கிறது, பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்குக்குள்ளால ஏற்றி கடையை உடைக்கிறது, போலீஸுக்காரன் கையை போடுவோம் அவனுக்கு ஒரு அடி, காரை கொண்டு பெரட்டி விட்டு இன்னொருத்தன் காரை மறைச்சு அவனை இறக்கி அவனுக்கு 2 குத்து குத்தி அவனை சுட்டு போட்டு அந்த காரை எடுத்துக்கு ஓடி பரிசு எடுக்கிறது. இதான் கம்ப்யூட்டர் கேம். கம்ப்யூட்டர் கேமில் அடி, அடுத்தவன் ஓட்ட. இப்ப அவன் மனசு முகத்தை பாருங்க, முகத்தில் என்ன இருக்குது, அல்லாண்டுக்கு நிக்கிறான் அவன். இப்படித்தான் பிள்ளைகளுடைய மனசு கரடு முரடாகுது. கடைசியா கூட்டிக்கிடுவாங்க பிள்ளைகளை, கவுன்சிலர் அனுப்பிடுவாங்க. அசரத் என்னம்மா தங்கச்சிக்கு கடுமையாடிக்கான், கடுமையாடிக்கான், பென்சிலால குத்தி போட்டான். விட்ட கம்ப்யூட்டர் கிடக்கா, என்ன கேம் போட்டிக்க, கார் ரேஸ் அடிப்பான் தானே. நீங்க கொஞ்சம் கவனமா படுங்க, மிதிப்பான் பழக்கிறது. அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் கேம் எல்லாம் பிஞ்சு மனசுல பாசத்தை வைக்கிறதுக்கு பதிலா கொள்ளை அடிக்கிறது, அடிச்சு நொறுக்கிறது, அடிச்சு தூக்கலாமா பக்கத்தில் வைக்கிறது. அதான் அப்படியா சும்மா ஓடலாம், ஆனா பக்கத்தில் ஓடவனுக்கு அடிச்சு போட்டு. அப்ப மனசுல என்ன நல்ல மூடு இல்ல. இதுல ஒரு பிள்ளை பழைத்தான் இல்லவா, அதுல இருந்து அவனை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கம்ப்யூட்டர் கேம் பழைத்தான்ல, மறுபடியும் நிப்பாட்டி பாருங்களேன், ஏலா ரொம்ப கஷ்டமாகும். இப்படித்தான் ஊடக கலாச்சாரங்கள் இருந்துகிட்டு இருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம். அதுல ஒரு ஊடகம் தான் துப்பாக்கி இல்லை, இது போன். பாருங்க நொக்கியா ஆண்டலி, உண்மையிலே துப்பாக்கி தான். இந்த போன் இருக்குது இல்லையா, இது வெப்பன் தான். குடும்பங்களுக்கு ஒல வைக்கிறது. எனக்கு முன்ன பேசின மௌலவி இந்த துப்பாக்கியால நடக்கிற அநியாயங்களை சின்ன புருஷன் வெளிநாட்டுக்கு போகல, பொண்டாட்டியோட பேசுறதுக்கு ஒரு போன் எடுத்து கொடுத்திருப்பார். புருஷன் கோல் எடுத்தா, நீங்கள் அழைத்த நபர் இப்போது வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறார். உண்மையா தொடர்பில் இருப்பா, தொடர்பில் இருக்கிறார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானது, பெண்களுக்கு ஆபத்தானது. இந்த போன் கலாச்சாரம் பெண்களுக்கு ஆபத்தானது. ஒன்று காணா 2 இன்றைக்கு, ஒன்று காணா 2, ஒன்றுல 2 சிம் தான். பிள்ளைக்கு போன வேண்டி கொடுக்கணும், 2 சிம்மை போட்டு கொடுத்த என்ன அர்த்தம், 2 புருஷனை பிடிச்சு கொடுத்த அர்த்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் 32வது அத்தியாயம் 33வது வசனத்துல, லா தஹ்லுவன் லா யஹ்லுவன் ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா கான, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யஹ்லுவன் ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிதுஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் அஹ்ஸாப், ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல் வகுல்ன கௌலன் மஅரூஃபா. பெண்களே குலைந்து குலைந்து பேச வேண்டாம், தெளிவா பேசணும். குலைந்து பேசினா அடுத்த ஹோல் எடுப்பான். நீங்க யாரு என்று இழுத்தா இவடத்தை கொஞ்சம் தாளிக்கலாம் என்று விளங்கிடும். அவனுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தத்துவத்தை கச்சிதமா பின்பற்றுவான். திரும்ப அடிப்பான் கோலம். நீங்க யாரு அப்படின்டா அராணி என்று கேட்கிற இல்லையே நம்மள பிள்ளைகள், வாங்கலன்னு உங்களை பார்க்கணும் போல இருக்கின்றோம், பார்த்து போட்டு போயிட்டு. அப்ப பெண்களுக்கு ஆபத்தானதுதான் இந்த செல்போன். இன்னைக்கு நம்ம ரோட்டில் ஆக்சிடென்ட்கள் நடக்குது, எல்லாம் போனால நடக்குதுங்கிறது கூடுதலா. ஒரு ஹாஸ்டல்ல தங்குற பிள்ளைகளை பாருங்க, 4 பேர் படுக்கான், 4 பேரும் போன வச்சுதாங்க, ஒருத்தோட பேச மாட்டான். அப்ப இன்னைக்கு இந்த போனால வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். நம்ம கூடுதலா பேசி சூடாகி வெடிச்ச பாடம் இது. இப்ப பேப்பர்லையும் போன நேற்று பேப்பர்லையும் ஒரு தகவல் வந்துச்சு, இது போன் வெடிச்சு சூடான கேஸ். எனவே இப்படி யூத சதிகள் வெடித்து சிதறுவதற்கு முன்னால் நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சமூகத்தை எப்படி காக்கிறது? இன்னைக்கு 12 மணிக்கு ரோட்ல ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான், ஆம்பளை ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான், என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்குள்ள ஒருத்தி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் அர்த்தம்.
ஆம்பளையோட பேசிட்டு 12 மணிக்கு போல அதே இல்லையாடா படுக்க போறேன்ருவான். 12 மணி 1 மணி ஒருத்தன் போன் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு போன் பேசினா தூரம் பழங்காது. நடந்து நடந்து பேசுறவன் பேசி முடிய ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கான். அவ்வளவு தூரம் நடந்திருப்பான், விளங்காது. அப்ப இப்படி போன் கலாச்சாரங்களால் இப்படி சீரழியுது. இப்படி யூதர்களுடைய சதி திட்டங்கள் நம்மளை பிடிக்குது. இதுக்கெல்லாம் என்ன திட்டம்? யூத சதிகள் வெடித்து சிதறுவதற்கு முன்னால் நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? நம்முடைய பிள்ளைகளிடத்துல பாசிட்டிவ் தோட்டை உருவாக்க வேண்டும். ஏலும் நம்பிக்கையை உருவாக்குங்க. முடியும் என்ற விஷயத்தை உருவாக்க. முடியாதுன்றதை ஏன் பேசுறீங்க? முடியும். நம்மளுக்கு நம்மள நம்பிக்கை இல்லையே, நம்மள நம்பணும். எனக்கு ஏலும் ஒரு இஸ்லாமியனாக வாழ, இஸ்லாத்தை கரை சேர்க்க முடியும். கரண்டை காலுக்கு மேல ரசூல் ஆடை அணிய சொன்னாங்க. நம்ம என்ன நினைக்கும்? ஆபீஸ்ல கிண்டல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்னடா ஆபீஸ்ல கிண்டல் பண்ணுவாங்க? கிண்டல் பண்ண மாட்டாங்க. நான் உடுப்பேன். டாக்டர் ஜாக்கிர் நாக்கி கரண்டை காலுக்கு மேல உடுத்துக்கிட்டு தான் இந்த உலகத்திலேயே பாராரு. உலகத்திலேயே வராரு. நான் யூரோப்புக்கு போறதுக்கு அமெரிக்கா ஜெர்மனுடைய எம்பசிக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க. அப்ப நான் போறதுக்கு தயாராகிட்டு போறேன். ஒரு ஆள் சொன்னா, இந்த தாடியோட போனா உங்களுக்கு விசா கிடைக்காது, இந்த தாடியோட போனா கிடைக்காது கன்ஃபார்ம் பண்ணார். நான் என்ன, இந்த தாடி இல்லாம ஒரு விசா எனக்கு தேவை இல்லை, அது கன்ஃபார்ம். இந்த தாடி இல்லாம தேவையில்லை. பெரிய அதிசயம். இன்டர்வியூ போன, இன்டர்வியூல நானுமா போனேன். பேங்க் பேலன்ஸ் கேட்டான். பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல. நோ கரண்ட் அக்கவுண்ட், நோ சேவிங் அக்கவுண்ட், நோ எனி அக்கவுண்ட். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டான். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு இன்குவாரி போட்டு ஒரு கிழமை அளவாண்டா. என்ன நடந்தன்னு தெரியா. ரிசுக்கு அங்க எழுத படிக்க கூப்பிட்டு விசாவை தந்துட்டான். தேவையில்லையடா. நம்மள அல்லா ரிசுக்கு எழுதினா கிடைக்கும். அவனுக்காக தாடியை எடுக்கணுமா, கரண்டை காலுகளை எடுக்கணுமா? 7 மணி நினைங்க.